ஹரிஹரனை பார்க்க வந்த ஜாஸ்மின் அவர் முன்பு கை நீட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். உடனே ஜிஷ்ணு அவளை இடைமறித்தார். பின்பு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உடனே ஜாஸ்மின் சிரித்து கொண்டு சொன்னாள், எதுக்காக அதை இவ்ளோ டென்ஷனா கேக்குறீங்க? நான் பவனோட ஃப்ரெண்டு தான். பவன் மாதிரி ஒரு டேலண்டான ஆளை பார்க்க முடியாது. இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னு எனக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது. ஏதோ நடந்துருச்சு, அதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்கணுங்கிறத நம்மளால முடிவெடுக்க முடியும். அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன் என்று சொன்னாள். நீ என்ன சொல்ற? எங்களுக்கு எதுவும் புரியல என்று ஜிஷ்ணு கேட்டார். உடனே ஜாஸ்மின் சிரித்து கொண்டு பேசினாள். சிங்கராஜ் ஃபேமிலியும் வில்லியம்ஸ் ஃபேமிலியும் ஏன் ஒன்னு சேரக்கூடாதுன்னு கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் நாதிரனோட ஃபியான்சின்னு. இப்போதைக்கு ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் என்னோட கையில தான் இருக்கு. நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னு சேர்ந்தா கண்டிப்பா நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் என்று சொன்னாள். உடனே ஜிஷ்ணு, உனக்கு நாங்க இப்போ என்ன பண்ணணும் நீ நினைக்கிற என்று கேட்டார். மறுபடியும் ஜாஸ்மின் சிரித்து கொண்டு சொன்னாள், நீங்க பெருசா எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி அந்த சிவகுமார் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக ஆள் அனுப்பியிருக்கேன். எனக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் மட்டும் என் கூட ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க, அவ்வளவுதான், அது போதும் என்று சொன்னாள். அவ்வளவு நேரம் ஜாஸ்மின் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஹரன் திடீரென்று சிவகுமாரின் பெயரை கேட்டதும் தனது நெற்றியை சுருக்கினார். பின்பு அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்தார். ஜிஷ்ணு, பா போலாம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அவரது காரில் சென்று ஏறினார். ஹரிஹரன் ஏன் இப்படி செய்கிறார் என்று எதுவும் புரியாத ஜிஷ்ணு ஒருமுறை ஜாஸ்மினை பார்த்துவிட்டு பின்பு வேகமாக காருக்குள் சென்றார். பின்பு, அப்பா என்னப்பா இப்படி திடீர்னு வந்துட்டீங்க? அந்த பொண்ணு என்ன சொல்ல வரான்னு முழுசா கேட்டிருக்கலாம்ல என்று சொன்னார். எனக்கு அந்த பொண்ணு பேசுறது எதுவும் பிடிக்கல. நாம இங்க இருந்து கிளம்பலாமா என்று ஹரிஹரன் சொன்னார். அப்பா, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கூட ஒரு டின்னராவது அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல. நாம இப்படி அவமதிக்கிறது நல்லதில்ல. சிட்டாடல்ல மொத்தம் 4 ஃபேமிலி இருக்கு. அவங்க எல்லாம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறதே கிடையாது. இப்ப இத காரணமா வச்சு 4 ஃபேமிலி மீட் பண்ணிக்கலாம்ல. அப்பா, எனக்கு தெரியும் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு நீங்க அவ கூட நின்னு பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருக்கலாம். சரி, நானும் பண்ண வேண்டாம்னாலும் வேற யாரையாவது வச்சாவது நம்ம அந்த பொண்ணு கூட பேசி இருக்கலாம்ப்பா. அப்பா, நம்ம இவ கூட ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா நம்மளால என்று ஜிஷ்ணு எதையோ சொல்ல வந்தார். ஜிஷ்ணு, ஜஸ்ட் ஷட் அப். நீங்க என்ன சொல்ல வர? இந்த பொண்ணோட சேர்ந்து சரவணன் அழிக்கணும்னு சொல்றியா என்று கோபமாக கேட்டார். உடனே ஜிஷ்ணுவும் கோபமாக, அப்பா, அப்படின்னா அந்த சரவணனை அப்படியே விட சொல்றீங்களா? எனக்கு ஒன்னும் புரியலப்பா. இந்த சரவணை நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலி எதிர்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்க அவனை காப்பாத்த ஆசைப்படுறீங்க. ஆனா நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலிக்காக இது எல்லாத்தையும் பண்ண பலனை சாகடிச்சிட்டீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த சரவணனுடைய லெப்ட் ஹேண்ட் ஜஸ்டின் நம்ம கண்ணு முன்னாலேயே பவனை எப்படி அடிச்சான்னு பாத்தீங்களா? அவனாலதான் இன்னைக்கு பவன் இறந்து போனான். உங்களுக்கு உண்மையிலேயே நம்ம குடும்பம் மேல அக்கறை இருந்திருந்தா நீங்க அந்த ஜஸ்டின் அடிச்சிருக்க கூடாது. அவனை அங்கேயே நீங்க கொண்டு இருந்தீங்கன்னா நான் இந்நேரம் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று முகத்தில் கோபம் குறையாமல் பேசினார். ஜிஷ்ணுவிற்கு ஹரிஹரனை பற்றி நன்றாக தெரியும். அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸில் திறமை வாய்ந்தவர். அவரது திறமைக்கு முன்னால் எவராலும் நிற்க முடியாது. இப்போ உள்ள புரோட்டீன் பவுடர் குடித்து வளரும் பாடி பில்டர்ஸ் அவருடைய ஒரு அடியை கூட தாங்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அவர் மிகவும் திறமையானவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் சரவணனுக்கு எதிராக எதுவும் பண்ணாதது அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவ்வளவு நேரமும் தனது தந்தை செய்த அனைத்தையும் பார்த்து கொண்டு பொறுமையாக இருந்தவருக்கு அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் கோபத்தோடு தனது தந்தையிடம் பேசினார். ஜிஷ்ணுவின் கோபத்தை ஹரிஹரன் புரிந்து கொண்டான். இங்க பார், அந்த சரவணன் ஒருத்தனை தொடணும்னு நினைச்சா அது நிச்சயம் இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தனாதான் இருக்கிறான் என்று சொன்னார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அப்பொழுதுதான் ஜிஷ்ணுவிற்கு நன்றாக புரிந்தது. அப்பா, எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு நீங்க என்ன சொல்றீங்க என்று சொல்லி சிரித்தான். உடனே அவரும் தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர்கள் இருவரும் ஜாஸ்மினை மதிக்காமல் அங்கிருந்து சென்றது ஜாஸ்மினுக்கு மிகவும் கோபமாக ஆனது. உடனே ஜாஸ்மின் தனது பாக்கெட்டில் இருந்த லேடி சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து அதை புகைத்தாள். முட்டாள்களா, என் கூட கோஆபரேட் பண்ணலேனா உங்களுக்கு தான் நஷ்டம். பவன் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவனோட வேல்யூ தெரியாம இன்னைக்கு அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. அவன் தப்பான இடத்துல வந்து பிறந்துட்டான் என்று பவனை நினைக்கும் பொழுது லேசாக அவள் கண்ணோரம் நீர் கசிந்தது. உடனே அந்த கண்ணீரை அப்படியே தனக்குள் இழுத்து கொண்டாள். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலைனா என்ன, என்னால தனியாவே நான் நினைச்சதை செய்ய முடியும். நானும் பவனும் போட்ட பிளான நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறேன் என்று சொன்னவள் பின்பு அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த பாடி கார்ட்ஸை பார்த்தாள். எதுக்கு நின்று எல்லாரும் என்னோட மூஞ்சி பார்த்துட்டு இருக்கீங்க
போய் ஒழுங்கா அந்த ரிவர்ல நல்லா தேடுங்க. பவன் நிச்சயமா இறந்து போயிருக்க மாட்டான். அவனுக்கு இருக்கிற திறமைக்கு எங்கேயாவது உயிர் பழிச்சு போயிருந்திருப்பான். சீக்கிரம் போங்க, நல்ல ஆழத்துல போய் தேடி பாருங்க, ஒரு இடம் விடாம தேடி பாருங்க என்று சொன்னாள். ஜாஸ்மின் சொன்ன அடுத்த நொடியே அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அவளது பாடி கார்ட்ஸ் வேகமாக அந்த ரிவருக்குள் குதித்து பவனை தேடினார்கள். அவர்கள் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை பவன் எங்கும் இல்லை. உடனே அவர்கள், மேம், நாங்க தேடின வரைக்கும் அவரை காணும் என்று சொன்னார்கள். உடனே ஜாஸ்மின், இன்னும் நல்லா தேடுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளை கடந்து ஒரு மோட்டார் பைக் போய்க் கொண்டிருந்தது. அந்த மோட்டார் பைக்கை நன்றாக உற்று பார்க்க அதில் ஒரு பெண் போய்க் கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த உடையில் சமர் வைத்திருந்த குரூப்பின் சிம்பல் இருந்தது. அதை பார்த்த உடனே கோபமானவள் வேகமாக ஓடிச் சென்று அந்த மோட்டார் பைக்கை மறித்தாள். அந்த மோட்டார் பைக்கில் இருந்தவள் ஹெல்கேட். எதிரில் ஜாஸ்மினை பார்த்ததும் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டாள். அவளின் அந்த செய்கையை பார்த்ததும் கோபமானவள் பளார் என்று அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். பின்பு, முட்டாள், உன்னோட பாஸ் இறந்து போயிட்டாரு, அதுக்காக நீ ரிவெஞ்ச் எடுக்காம இப்படி கூலா சுத்திட்டு இருக்கியா என்று கேட்டாள். ஜாஸ்மின் அப்படி அறைந்ததும் சட்டென்று அந்த மோட்டார் பைக்கில் இருந்து இறங்கியவள் அவள் அருகில் வந்தாள். ஹேய் லிட்டில் கேர்ள், இப்ப எதுக்கு நடிச்ச? என்ன, என்னோட பாஸா? அவன் என்னோட பாஸா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டாள். என்னோட பாஸா? என்னோட பாஸா இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு என்று ஹெல்கேட் கேட்டாள். அவள் அப்படி சொன்னதும் ஜாஸ்மின் குழம்பி போனாள். நீ சமரோட ஆள் தானே, அப்புறம் எதுக்கு இப்படி சொல்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் முன்னாலே இப்படி வந்து பேசுவ? நீ எதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்க? ஒருவேளை நீ ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த ஜஸ்டின் இன்னைக்கு இப்படி சுதந்திரமா வெளியில தெரிஞ்சிருக்க மாட்டான். நாம போட்டிருந்த கான்ட்ராக்ட நீ பிரேக் பண்ணினதும் இல்லாம எவ்வளவு தைரியமா என் முன்னாலேயே வந்து நிக்கிற? உன்னை என்ன பண்றோம் பாரு என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் மறுபடியும் அவளை அடிப்பதற்காக கையை ஓங்கினாள். உடனே ஹெல்கேட் சட்டென்று அவளது கையை பிடித்து கொண்டாள். ஹே, பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கன பாவம் பார்த்து விட்டுட்டு போல நினைச்சா என்கிட்ட என்ன ரொம்ப துள்ற? இங்க பார், உனக்கு பின்னால நிக்கிற இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் உன்னை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறியா? நீ மோதுறது சாதாரண ஆள் கூட இல்ல. உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பக்கத்துல கூட நெருங்க முடியாத பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் இதுக்கு பின்னால இருக்கு. இவங்க கூடவா மோதணும்னு நினைச்சாலே எனக்கு என் மேல வெறுப்பா வருது. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். இந்த ஆர்கனைசேஷனை எப்படி நான் அடையாளம் கண்டுக்காம போனேன்னு எனக்கே தெரியல என்று சொன்னாள். ஹெல்கேட் அப்படி பேசியதும் ஜாஸ்மின் எதுவும் புரியாமல் இருந்தாள். என்ன ஆர்கனைசேஷனா? அதன ஆர்கனைசேஷன் என்று கேட்டாள். உடனே ஹெல்கேட், நீ ஹோக்ஸியால இருக்கிற பிளேஸ்வரி பிளேட் ஆர்கனைசேஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா என்று கேட்டாள். உடனே ஜாஸ்மின், பிளேஸ்வரி பிளேட் ஆர்கனைசேஷனா? அப்படின்னா என்ன என்று எதுவும் தெரியாமல் கேட்டாள். அதை கேட்ட ஹெல்கேட் சிரித்துக் கொண்டே சொன்னாள், நான் ஒரு முட்டாள். உனக்கு எப்படி இந்த ஆர்கனைசேஷனை பத்தி தெரிய போகுது? சரி, உன் கூட பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ண போறதே இல்ல. நான் இப்பவே இங்கிருந்து கிளம்புறேன். நான் என்னோட சொந்த ஊருக்கு போறேன். என்னோட சொந்த வாழ்க்கைய சொந்த பேர்ல இனிமே வாழ போறேன். பை த வே, என்னோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? சௌமியா. ரொம்ப அழகான பேரா இருக்குல்ல? சரி, ஓகே, பாய், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவள் மறுபடியும் தனது மோட்டார் பைக்கில் ஏறி உட்கார போனாள். வேகமாக அவளை போய் ஜாஸ்மின் மறித்தாள். ஏய், இப்ப நீ என்ன சொல்ற? அப்படின்னா இனிமே நீ எங்களுக்காக வேலை பார்க்க மாட்டியா? இந்த வேலையை விட்டுட்டு போறியா நீ என்று கேட்டாள். உடனே ஹெல்கேட் சிரித்து கொண்டு, அந்த ஆர்கனைசேஷனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இங்க வேலை பாக்குறதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி முட்டாளா? இங்க பார், உனக்கு கடைசியா ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். உன் பின்னால தோ நின்னுட்டு இருக்கானுங்களே, இவனுங்க யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. அதனால உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு பணத்தை வச்சு உன்னை சுத்தி நிறைய பாடி கார்ட்ஸ் போட்டுக்கோ. அப்படி போட்டா கூட உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியாது. ஸ்டில் ட்ரை பண்ணு. பாய் பாய் என்று சொல்லிவிட்டு அவளது மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சிட்டாக பறந்தாள். சரவணனும் அவனது ஆட்களும் ஹோட்டலில் இருந்து வெக்கெட் செய்து இருந்தார்கள். ஏற்கனவே ராயர் ஃபேமிலி யாஷிற்கு கொடுத்த இடத்தில் பாதியை யாஷ் சரவணனுக்கு கொடுத்திருந்தார். அதில் சரவணன் அவனுக்கான ஒரு புதிய வில்லாவை கட்டியிருந்தான். அந்த வில்லாவில் தான் தற்பொழுது அனைவரும் இருந்தார்கள். சரவணன் ஜஸ்டினுடன் பேசிவிட்டு தாரிகாவின் அறைக்கு சென்றான். தாரிகா அப்பொழுதுதான் குளித்து முடித்துவிட்டு கண்ணாடி முன்பு நின்று தனது முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். கதவை திறந்தவன் கண்ணாடி முன்பு இருந்த தன்னவளை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே மெதுவாக வந்து
அவளது காதோறும் தனது இதழை பதித்தான். திடீரென்று தனக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தவள் அதிர்ச்சியுடன் அவள் உட்கார்ந்திருந்த சேரிலிருந்து வேகமாக எழுந்தாள். அவள் அப்படி பயந்து எழுவதை பார்த்த சரவணன் அவளது முகத்தை நன்கு உற்று பார்த்தான். அவள் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாததை உணர்ந்தான். பின்பு மெதுவாக அவளை இழுத்து தன்னோடு அணைத்துக் கொண்டான். சாரிடா, உன்னோட மனநில தெரியாம விளையாடிட்டேன் என்று சொன்னான். அதை கேட்டவள் அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். பின்பு, நீ ஏன் சாரி கேக்குற? இந்த நேரத்துல இங்க உன்னை தவிர வேற யாரு வரப்போறா? நான் தான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன் என்று சொன்னாள். உடனே சரவணன் சிரித்துக்கொண்டு மெதுவாக அவளது நெற்றியில் தனது இதழை பதித்தான். தாரிகா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், ப்ளீஸ் அதை மட்டும் நீ நிறைவேற்றுவியா என்று கேட்டான். உடனே தாரிகா மெதுவாக தனது தலையை தூக்கி என்ன என்பது போல் அவனை பார்த்தாள். உன்னை எப்பவும் இதே மாதிரி என்னோட இறுக அணைச்சிட்டு இருக்கணும். உன்னோட வாசனை எப்பவுமே என்னை விட்டு பிரியாம என் கூடவே இருக்கணும் என்று சொன்னான். உடனே தாரிகா சிரித்துக்கொண்டு நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீதான் யார் கூட இருப்பியோன்னு எனக்கு பயமா இருக்கு என்று நக்கலாக சொன்னாள். உடனே சரவணன், பாத்தியா, சிங்கிள் கேப்ல என்ன கலாய்க்கிற? இத பாரு தாரிகா, நிஜமா என்னோட மனசுல நீ மட்டும்தான் இருக்க. உன்னை தவிர இந்த சரவணன் வேற யாரையும் பார்க்க மாட்டான் என்று சொன்னான். உடனே தாரிகா தனது குட்டி கண்களை உருட்டி கொண்டு கேட்டாள், அப்படியா? ஆனா எப்படி நான் அதை நம்புறது என்று. உன்னை நான் எப்படி நம்ப வைக்கிறது என்று ஆழ்ந்து யோசிப்பது போல் நடித்தான். பின்பு, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? உனக்கு நான் ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுக்குறேன், உன்னை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன்னு, ஓகேவா என்று கேட்டான். உடனே தாரிகா, இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கே, நிஜமாவே எனக்கு அந்த அக்ரிமெண்ட் போட்டு தரியா? ஓகே, டீல் என்று சொல்லிவிட்டு தாரிகா அந்த அறை முழுவதும் பரபரப்பாக எதையோ தேடினாள். உடனே, என்னாச்சு, இப்ப நீ என்ன தேடிட்டு இருக்க என்று கேட்டான். சரவணா, நீ தானே சொன்ன எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரேன்னு, அதான் பேப்பரும் பெண்ணும் தேடிட்டு இருக்க என்று தாரிகா சொன்னாள். உடனே சரவணன், உனக்கு இப்ப அக்ரிமெண்ட் போடணும் அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு பெண்ணும் பேப்பரும் என்று கேட்டான். உடனே தாரிகா, நீ என்ன லூசா? பேப்பரும் பெண்ணும் இல்லாம எப்படி நாம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட முடியும் என்று கேட்டாள். உடனே சரவணன் அவளை பார்த்து விஷமமாக சிரித்துக்கொண்டு சொன்னான், எப்படி போட முடியும்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அருகில் வந்தவன் அவளை அப்படியே தன்னுடன் எடுத்து அவளை குறுகுறுவென்று பார்த்தான். என்ன பண்ற என்று அவன் பார்வையின் வீரியத்தை தாங்க முடியாத தாரிகா வெட்கத்துடன் கேட்டாள். உடனே சரவணன், அமைதியா இரு என்று சொன்னான். பின்பு அவள் காதோரம், நீ தான் அக்ரிமெண்ட் கேட்ட, அதான் எழுத போற என்று சொன்னான். உடனே தாரிகா, ஆனா சரவணா என்று ஏதோ சொல்ல வந்தாள். அமைதியா இரு என்று சொல்லிவிட்டு அவளது காதோரம் தனது இதழை பதித்தான். பின்பு, தாரிகா, பேப்பர்ல எழுதி கொடுத்தா அது அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் லிப்ஸ்ல எழுதுற, அது எப்பவும் உன் கூடவே இருக்கும், அழிஞ்சும் போகாது என்று சொன்னவன் சட்டென்று அவளது இதழை மென்மையாக சிறைப்பிடித்தான். சரவணன் சட்டென்று தாரிகாவின் இதழை சிறைப்பிடித்ததும் சற்றும் அதை எதிர்பார்க்காத தாரிகா அப்படியே அதிர்ந்து போனாள். அந்த அதிர்ச்சியில் அவளது குட்டி கண்கள் 2ம் பெரிதாக விரிந்தது. அவளையும் அறியாமல் அவளது 2 கால்களும் சரவணனின் கால் மீது இருந்தது. அதை உணர்ந்த சரவணன் சிரித்துக்கொண்டே அவளை இன்னும் தன்னுடன் இறுக அணைத்துக் கொண்டு அவளது இதழ்களில் தனது வேகத்தை கூட்டினான். எப்பொழுதும் சரவணனிடம் இருக்கும் தயக்கம் இன்று அவளுக்குள் காணாமல் போயிருந்தது. ஏனோ அந்த இடத்தில் அவள் அனுபவித்த நரகத்தினாலோ என்னவோ சரவணனின் அந்த இதழ் முத்தம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க அவளும் அதை இதமாக அனுபவிக்க தொடங்கினாள். தன்னவள் தனது இதழ் முத்தத்தில் மயங்குகிறாள் என்பதை உணர்ந்த சரவணன் வானில் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தான். சரவணனின் இதழ்கள் அவளை இன்னும் ஆட்கொள்ள அதை உணர்ந்த தாரிகாவும் மெதுவாக அவனது இதழை சிறைபிடித்தாள். இருவர் இதழும் ஒருவர் இதழில் இன்னொருவர் இதழ் அவன் அவளுக்கு மட்டும்தான் என்றும் அவள் அவனுக்கு மட்டும்தான் என்றும் தங்கள் இதழ் மூலம் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மனமில்லாமல் இருக்க இருவரது இதழ் முத்தமும் நீண்டு கொண்டே போனது. அப்பொழுது சரவணனின் கைகள் மெதுவாக தாரிகாவின் இடையை வளைத்தது. அவனது விரல் பட்டதுமே தாரிகாவின் உடலெங்கும் சிலிர்த்தது.
அவளது கன்னங்கள் கோவை பழமாக சிவக்க அதை ரசித்தவனின் கரங்கள் அவளது இடையில் ஏதேதோ மாயங்கள் செய்யத் தொடங்கியது. பெண்ணவளோ சொக்கி நின்றாள். அவளின் நிலையை உணர்ந்த சரவணன் மெதுவாக அவளது இதழை விடுத்து பின்பு அவளது தலையை அன்பாக வருடிவிட்டான். பின்பு தாரிகா, ஐ லவ் யூ என்று சொன்னான். அவனது கண்களில் காதலும் ஏக்கமும் கலந்திருந்தது. அவனது கண்களில் ஒருவித தவிப்பை பார்த்த தாரிகா மெதுவான குரலில் சொன்னாள், ஐ லவ் யூ டூ என்று. தாரிகாவின் அந்த வார்த்தையை கேட்டதும் சரவணனுக்கு ஏதேதோ செய்தது. தனது வாழ்வின் மொத்த சந்தோஷத்தையும் இன்றே அவன் அனுபவித்து விட்டது போல உணர்ந்தவன் தாரிகாவின் கைகளை இறுக பிடித்துக் கொண்டான். பின்பு அவனது கன்னத்தில் அவளது கையை வைத்தான். தாரிகா, ப்ளீஸ், எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு போயிடாத. நீ எப்பவும் என் கூட இருக்கணும். எனக்கு நீ வேணும் தாரிகா. ஐ நீட் யூ என்று சொன்னான். சரவணனின் நிலையை புரிந்து கொண்ட தாரிகாவும் அவனை தன்னுடன் இறுக அணைத்துக் கொண்டாள். பின்பு, நான் எப்பவும் உன்னை விட்டு போகவே மாட்டேன், எப்பவும் உன் கூடதான் இருப்பேன் என்று சொன்னாள். உடனே சரவணன் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னான், அப்படின்னா can I take you என்று கேட்டான். உடனே தாரிகாவும் ஒருவித வெட்கத்துடன் ஓகே என்பது போல தலையை ஆட்டினாள். அவள் அப்படி தலையாட்டியதும் சரவணன் தலையில் யாரோ ஒரு கூடை ரோஜா பூவை கொட்டியது போல உணர்ந்தான். அவன் மனம் முழுவதும் அவள் மீதான ஆசை அதிகரித்தது. ஒரு வழியாக பல வருட காத்திருப்பு இன்று முடிவடைய போகிறது என்று நினைத்தவன் வேகமாக அவளை தன்னுடன் இறுக அணைத்துக் கொண்டு அவளது முகம் முழுவதும் முத்த மழையை பொழிந்தான். பின்பு அவனது கரங்கள் மெதுவாக அவளது மேலாடையை அகற்றுவதற்காக போக அப்பொழுது யாரோ அரைக்கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இருவரும் காதல் போதையில் இருந்ததால் முதலில் அவர்கள் இருவர் காதிலும் அந்த சத்தம் கேட்கவில்லை. பின்பு வேகமாக அந்த அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் முதலில் உணர்ந்தவள் தாரிகாதான். அறையை யாரோ தட்டுகிறார்கள் என்பதை உணர்ந்த தாரிகா சட்டென்று அவனிடமிருந்து விலகினாள். திடீரென்று தாரிகா அவனிடமிருந்து அப்படி விலகியது சரவணனுக்கு அவனது உயிரை யாரோ அவனிடமிருந்து பிரிப்பது போல இருந்தது. உடனே கண்களில் ஏட்கத்துடன் அவளை பார்த்தான். பின்பு, என்னாச்சு தாரிகா என்று கேட்டான். உடனே தாரிகா கதவு பக்கம் கையை நீட்டினாள். உடனே சரவணன், ஓ, டோர் ஓபன் ஆயிருக்குன்னு பயப்படுறியா? அதெல்லாம் நான் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன் என்று சரவணன் சொன்னான். தாரிகாவோ இல்லை என்பது போல் தலையை அசைத்தாள். இல்லையா? பின்ன உனக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று சரவணன் கேட்டான். தாரிகா மறுபடியும் அந்த கதவு பக்கம் கையை நீட்டினாள். அதை பார்த்த சரவணன் பொறுமை இழந்தான். என்னதான் நீ சொல்ல வர என்று சொல்லிவிட்டு அப்பொழுதுதான் கதவு பக்கம் நன்றாக திரும்பி பார்த்தவனின் காதில் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. அடக்கடவுளே, இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்குதான் என் தாரிகாவோட மனசு கொஞ்சம் இறங்குச்சு. அது உங்களுக்கு பொறுக்கலையா? இந்த கரடி யாருன்னு தெரியலையே என்று சொல்லிக்கொண்டு கோபமாக கதவை திறந்து பார்க்க வெளியில் ஈஸ்வரி தான் நின்று கொண்டிருந்தார். ஈஸ்வரியை பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து போய் நின்றான். உடனே ஈஸ்வரி, டேய், ஏண்டா இப்படி பேய் அடிச்ச மாதிரி நிக்கிற? தள்ளு, எங்கடா என்னோட மருமக என்று கேட்டார். உடனே சரவணன், விதி இப்படி என்னோட அம்மா உருவத்திலேயா விளையாடணும் என்று தனக்குள் நொந்து கொண்டான். பின்பு, உங்களோட மருமக எங்கேயும் போகல, இதோ அங்கதான் நிக்கிறா என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரிக்கு வழியை விட்டான். உள்ளே சென்ற ஈஸ்வரி தாரிகாவை பார்த்து சிரித்தார். பின்பு, தாரிகா, நைட் என்ன சமைக்கலாம்? உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? அதை கேட்கதான் வந்தேன். உனக்கு என்னமா வேணும் என்று கேட்டார். உடனே தாரிகா, எனக்காக எதுவும் ஸ்பெஷலா பண்ண வேணாம் ஆண்டி, இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதையே நானும் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னாள். ஆட, என்னம்மா அப்படி சொல்லிட்ட? இங்க இருக்கிற எல்லாரும் நீயும் ஒன்னா? நீ என்னோட வருங்கால மருமகமா? உன்னை கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. சரி வா, கீழே போலாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஆன்ட்டி சமைச்சு தரேன் என்று சொல்லி தாரிகாவை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வெளியில் செல்ல தாரிகாவோ சரவணனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றாள். தாரிகா அங்கிருந்து சென்றதும் சரவணன் தனது தலையில் கை வைத்து அப்படியே அங்கிருந்த படுக்கையில் உட்கார்ந்தான். பின்பு அங்கிருந்த கண்ணாடியில் தனது முகத்தை பார்த்து பேசினான். டேய் சரவணா, இப்போதைக்கு உனக்கு அந்த பாக்கியம் இல்ல என்று சொல்லிவிட்டு அந்த படுக்கையிலேயே சரிந்தான். ஜாய், ஜஸ்டின், மோஹித் என்று அனைவரும் ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க தாரிகாவும் ஈஸ்வரியும் கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சரவணன் சோகமாக மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான். அவன் சோகமாக நடந்து வருவதை பார்த்த ஜாய் சிரித்துக்கொண்டே கேட்டாள், என்ன சரவணா, எந்த கப்பல் கவுந்து போச்சு என்று.
உடனே சரவணன் ஜாயை பார்த்து முறைத்துக் கொண்டு சொன்னான். நானே டென்ஷன்ல இருக்கேன், என்கிட்ட எதையும் கேட்காத என்று சொல்லிவிட்டு அவர்களை கடந்து சென்றான். உடனே ஜஸ்டின், பாஸ், நாங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க எங்க போறீங்க என்று கேட்டான். உடனே சரவணன், எனக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு, அதான் வெளியில ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலான்னு போறேன் என்று சொன்னான். உடனே ஜஸ்டின், ஓ அப்படியா என்று கேட்டவன் பின்பு ஏதோ யோசித்தான். உடனே, பாஸ், இது சரியான குளிர்காலம், வெளியிலயோ பனி, போக முடியல, இப்ப எப்படி உங்களுக்கு ஹாட்டா இருக்கும் என்று கேட்டான். உடனே சரவணன் தாரிகாவை ஒருவித ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு பேசினான். எனக்கு ஹாட்டா இருக்கு என்று சொன்னான். என்னவா சொல்றீங்க, எங்களுக்கெல்லாம் குளிரும் போது உங்களுக்கு மட்டும் எப்படி ஹாட்டா இருக்கும் என்று ஜஸ்டின் எதுவும் புரியாமல் கேட்டான். சரவணன் எதற்காக அப்படி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட தாரிகாவோ ஒரு சிறு வெட்கத்துடன் சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். சரவணன் அவர்கள் யாரையும் கண்டுகொள்ளாமல் தனது கையில் வைத்திருந்த துண்டை தலையில் எடுத்து போட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். சரவணன் அப்படி தலையில் துண்டு போட்டு போவதை பார்த்த ஜாய், இவனுக்கு என்னாச்சு என்று நினைத்துக்கொண்டு யதார்த்தமாக கிச்சன் பக்கம் திரும்பினாள். அங்கு தாரிகா சரவணனை பார்த்து வெட்கப்பட்டு கொண்டு நின்றாள். அதை பார்த்ததும், என்ன அவ முனங்கிட்டு போறா, இவ சினுங்கிட்டு நிக்கிறா, இங்க என்ன நடக்குது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டிலிருந்து வெளியேறிய சரவணன் அங்கிருந்து ஸ்விம்மிங் பூலுக்குள் குளித்து தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் எவ்வளவு முயற்சித்தும் அவனால் சமாதானமே ஆக முடியவில்லை. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் எப்ப தாரிகா கூட தனிமையில இருக்கணும்னு நினைச்சாலும் ஏன் என்னால முடிய மாட்டேங்குது? ஏதாவது தரங்கள் வந்துட்டே இருக்கு. இது யதார்த்தமா நடக்குதா, இல்ல நாங்க 2 பேரும் சேரக்கூடாதுங்கிறதா விதியா என்று யோசித்தவன் அவன் அணிந்திருந்த சாட்சுடன் ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியில் வந்து படுத்தான். அவன் கையில் வைத்திருந்த டவலை தனது முகத்தில் போட்டுக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தாரிகாவை பற்றி ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று அவனது தலையில் யாரோ கை வைத்தது போல இருந்தது. ஒரு நொடி அது தாரிகாவாதான் இருக்கும் என்று நினைத்தவனுக்கு சட்டென்று அது தாரிகாவின் கையில்லை என்பது புரிந்தது. உடனே வேகமாக எழுந்து உட்கார அங்கு அவன் முன்பு சௌமியா உட்கார்ந்து கொண்டிருந்தாள். சௌமியாவை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின்பு அவனது 2 புருவங்களையும் தூக்கி அவளை பார்த்தான். நீ இங்க என்ன பண்ற என்று கேட்டான். சௌமியா மிகவும் செக்ஸியாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் ஆடை அணிந்திருந்தாள். அவளது உடல் அங்கங்கள் நிலவு வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது. சரவணன் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவளை கோபமாக பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். சரவணனின் அருகில் வந்தவள் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசினாள். நான் இங்க வரக்கூடாதா என்று கேட்டாள். உடனே சரவணன் மறுபடியும் அவளை பார்த்து முறைத்துக் கொண்டு சொன்னான். இந்த நேரத்துல நீ எதுக்கா இங்க வந்த என்று கேட்டான். உடனே சௌமியா, உனக்கு நான் யாருன்னு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தோம் என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டாள். உடனே சரவணன் சிரித்துக்கொண்டு, என்ன உன்னை பார்த்து நான் பயப்படணுமா? இந்த நேரத்துல ஒரு பொண்ணு நீயே பயம் இல்லாம என்ன தேடி வந்திருக்க? உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும் போது எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும் என்று கேட்டான். அதுவும் சரிதான், நான் எதுக்கு வந்தனா என்று மறுபடியும் அவனிடம் ஹஸ்கி வாய்ஸில் கொஞ்சிக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். அவள் அப்படி பேசுவது சரவணனுக்கு எரிச்சலாக இருந்தது. சௌமியாவின் ஒரே நோக்கம் அவளுக்கு எப்படியாவது பிளேஸ்வரி பிளேட் ஆர்கனைசேஷனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கத்தி சரவணனிடம் எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்ள அவள் மிகவும் ஆர்வமாக இருந்தாள். அதனால்தான் அவனிடம் நெருங்கி பழக வேண்டும் என்று அவனை தேடி வந்திருந்தாள். சௌமியா தனது உடலை வளைத்து செக்ஸியாக நின்று கொண்டு அவனிடம் பேசினாள். ஏன் என்னை நிமிர்ந்து பார்த்து பேச மாட்டியா என்று கேட்டாள். உடனே சரவணன், இத பார், நீ என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஏற்கனவே மூட் ஆஃப்ல இருக்கேன். அமைதியா இங்க இருந்து போனா உனக்கு நல்லது என்று அவளை எச்சரித்தான். உடனே சௌமியா, நான் சுத்தி வளைக்க விரும்பல, டைரக்டா தான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னாள். சௌமியா டைரக்டாக அப்படி சொல்லியதும் ஒரு நிமிடம் அதிர்ந்தான். பின்பு, என்ன நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல என்று கேட்டான். உடனே சௌமியா, உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கூட லைஃபை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னாள். உடனே சரவணன், இத பாரு, பைத்தியக்காரத்தனமா ஏதாவது உளராத.
உன்ன மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. என்னோட லைஃப்ல ஆல்ரெடி எனக்குன்னு ஒருத்தி இருக்கா. முதல்ல இங்கிருந்து நீ கிளம்பு என்று சொன்னான். உடனே சௌமியா அவனை பார்த்து மறுபடியும் சிரித்துக்கொண்டு அவன் அருகில் வந்தவள் அவனது தோளில் கை போட்டாள். இங்க பாரு, உன்னோட லைஃப்ல வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலையே. யார் வேணும்னாலும் இருக்கட்டும், அவங்களோட நானும் ஒருத்தரா இருந்துட்டு போறேன்னு தான் சொல்றேன் என்று சொன்னாள். சௌமியா அப்படி சொன்னதும் கோபமானவன் சட்டென்று அவளை பிடித்து தள்ளினான். நீ எந்த மாதிரி பொண்ணுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போ என்று சொல்லி அவளை பிடித்து அங்கிருந்து தள்ளினான். கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்த ஈஸ்வரியின் எண்ணம் முழுவதும் திடீரென்று வில்லியம்ஸ் ஃபேமிலி மீது இருந்தது. காலையில் நடந்த நிகழ்வை நினைக்கும் பொழுது அவரது கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஊற்றியது. அவர் அருகில் நின்று கொண்டிருந்த தாரிகா அதை கவனித்தாள். ஆண்டி, என்னாச்சு? ஏன் அழறீங்க என்று கேட்டாள். தாரிகா கேட்டதும் சட்டென்று தனது கண்களை துடைத்துக் கொண்டார். பின்பு ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான் என்று சமாளித்தார். உடனே தாரிகா, எனக்கு புரியுது ஆண்டி, என்ன இருந்தாலும் அது உங்களோட பிறந்த குடும்பம், அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் என்று சொன்னாள். எனக்கு அது கூட கஷ்டமா இல்லம்மா, ஆனா அந்த சரவணனை நினைச்சாதான் பயமா இருக்கு. இவனால அந்த பவன் இறந்து போயிட்டான். அந்த குடும்பம் அமைதியா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. என்னோட குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க சரவணன் ஏதாவது பண்ணிட்டா என்னம்மா பண்றது என்று பதற்றத்துடன் சொன்னார். ஆண்டி, நீங்க தான் காலையிலேயே சரவணனை பாத்தீங்கல்ல, அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்ல ஈஸ்வரியும் சரி என்பது போல் தலையை ஆட்டினார். ஆனால் அவர் மனதிற்குள் பயம் அதிகரித்துதான் இருந்தது. சரி ஆண்டி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுல, நான் போய் சரவணனை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவனை பார்ப்பதற்காக ஆசையாக தாரிகா வேகமாக வெளியே ஓடினாள். ஆனால் தாரிகா அங்கு கண்ட காட்சி அவளை ஒரு நிமிடம் அதிரச் செய்தது. சரவணனின் கைகளை இறுக பிடித்த நிலையில் அவன் அருகில் சௌமியா நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரையும் பார்த்த தாரிகா பின்பு சரவணனை பார்த்து முறைத்தாள். அடக்கடவுள், இப்பதான் கஷ்டப்பட்டு அவளை நான் நம்ப வச்சேன், அதுக்குள்ள அவ முன்னால என்ன இப்படி ஒரு நிலைமையில நிக்க வைக்கணுமா என்று தனக்குள் நொந்து கொண்டான். பின்பு தாரிகா என்று கூப்பிட்டான். தாரிகாவோ அவனை பார்த்து முறைத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள். உடனே அவன் அருகில் நின்று கொண்டிருந்த சௌமியாவை பிடித்து தள்ளிவிட்டு வேகமாக தாரிகாவிடம் ஓடியவன் அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டான். ஏய் தாரிகா, தயவு செஞ்சு என்ன நம்புடி. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அந்த பொண்ணு எங்கிருந்து வந்தான்னு எனக்கு தெரியாது. ஏதோ பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கா. அதனாலதான் நான் உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுன்னு அவளை திட்டிட்டு இருந்தேன் என்று சொன்னான். உடனே தாரிகா அவனது கையை தட்டி விட்டாள். இங்க பாரு, நீ எது வேணும்னாலும் பண்ணிட்டு போ, எனக்கு என்ன? அவ கையை அப்படி பிடிச்சிட்டு தான் நீ அவளை திட்டுவியா என்று கோபமாக கேட்டாள். ஐயோ தாரிகா, நான் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? ப்ளீஸ் என்ன நம்பு என்று சரவணன் அவளிடம் கெஞ்சினான். தாரிகா சரவணனின் கையை பிடித்து தள்ளினாள். நீ என்ன சொன்னாலும் நான் நம்புறதுனால தானே திரும்பி திரும்பி என்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நான் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதையே நீ கண்டினியூ பண்ணு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். மறுபடியும் ஓடி சென்று அவளை பின்னாலிருந்து அணைத்துக் கொண்டான். பின்பு, ஏய் தாரிகா, என் செல்லம் என் டார்லிங் இல்ல, ப்ளீஸ் டி என்ன நம்பு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணு என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் பார்க்க போறேன் என்று சொன்னான். உடனே தாரிகா மறுபடியும் அவனை பார்த்து முறைத்து கொண்டு சொன்னாள். அப்போ என்னை விட அழகான பொண்ணா இருந்தா நீ பாப்பியா என்று கேட்டாள். ஐயோ, எந்த பக்கம் போட்டாலும் கோல் அடிக்கிறாளே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பின்பு, தாரிகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ ரூம்ல என்ன சொன்ன? என்ன நடந்தாலும் நீ என் கூடவே இருப்பேன்னு சொன்னல என்று சரவணன் கேட்டான். ஆமா சொன்ன, ஆனா நீ வேற பொண்ணு கூட இருக்கும் போதும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லலையே என்று தாரிகா சொன்னாள். சோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? தாரிகா, திரும்ப திரும்ப அப்படியெல்லாம் பேசாத. நான் இப்பவும் சொல்றேன், உன்னை தவிர என்னோட மனசுல வேற யாரும் இல்லடி. இதுக்கு மேல உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னா நான் என்னோட இதயத்தை தான் கீறி காமிக்கணும். அதுக்குள்ள நீ இருக்கியா இல்ல வேற யாராவது இருக்காங்களான்னு என்று சரவணன் சொன்னான். உடனே தாரிகா அவனை பார்த்து முறைத்தாள். இந்த மாதிரி கேண்டி வேர்ட்ஸ் பேசுறதுக்கு மட்டும் வர வர நல்லா கத்துக்கிட்டு போற என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். உடனே சரவணன், என்ன கேண்டி வேர்ட்ஸா பேசுறனா?
ஏய், நான் என்னோட இதயத்தை கீறி உனக்கு காட்டுறேன்னு சொல்றேன். அது உனக்கு கேண்டி வேர்ட்ஸ் பேசுற மாதிரி இருக்கா? தாரிகா, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ என்று சொல்லி மீண்டும் அவளை பின்னாலிருந்து தன்னுடன் இறுக கட்டி கொண்டான். ப்ளீஸ் ப்ளீஸ், செல்ல குட்டியில. சரி, அதை விடு. எதா இருந்தாலும் அப்புறம் நாம பேசிக்கலாம். எனக்கு நிஜமாவே ரொம்ப பசிக்குது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தானே என்று கேட்டான். உடனே தாரிகா அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டாள். சாப்பாடெல்லாம் எதுவும் இன்னைக்கு உனக்கு கிடையாது, பசிச்சதுன்னா வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். சரவணன் தனது தலையில் கை வைத்துக் கொண்டே சொன்னான். தாரிகா, நான் சொல்றத கேளு என்று அவன் கத்திக் கொண்டிருக்க அவள் அதை எதையும் காதில் வாங்காமல் அங்கிருந்து சென்றாள். எப்பொழுதும் சரவணன் முகத்தில் கோபத்தையும் வெறுப்பையும் மட்டுமே பார்த்திருந்த சௌமியாவிற்கு சரவணனின் இந்த முகம் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதே ஆச்சரியத்துடன் அவன் அருகில் வந்தாள். பின்பு, இந்த பொண்ணுதான் நீ சொன்ன பொண்ணா? இந்த பொண்ணுக்காக தான் என்ன நீ வேணும்னு சொன்னியா? பரவாயில்ல, உன்னோட டேஸ்ட் நல்லாதான் இருக்கு. அந்த பொண்ணு அழகாதான் இருக்கா. அதனாலதான் நீ அந்த பொண்ணு பின்னால போயிருக்க. ஆனா அதுக்காக நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்காத. இந்த பொண்ணு இருக்கிறதுனால தானே நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற. ஒருவேளை அந்த பொண்ணை நான் கொன்னுட்டா அதுக்கப்புறம் நீ என்ன பாப்பதானே என்று சௌமியா விளையாட்டாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சரவணன் சட்டென்று அவளது கழுத்தை பிடித்து தூக்கினான். என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? என்னோட தாரிகாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. இன்னொரு முறை என்னோட தாரிகா மேல உன்னோட பார்வை பட்டாலும் உன்னோட உடம்புல உயிர் இருக்காது என்று கோபமாக பேசினான். அவனின் அந்த கோபத்தை பார்த்த சௌமியா அதிர்ந்து போனாள். சற்று நேரத்திற்கு முன்பு வரை ஒரு குழந்தை போல அவளிடம் கெஞ்சி கொண்டிருந்தவன் இப்பொழுது திடீரென்று ஒரு அரக்கனாக மாறியது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனின் அந்த தோரணை அவனை ஒரு அரசன் போல காட்டியது. தனது அரசிக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் ஒரு அரசன் எப்படி நடந்து கொள்வானோ அதுபோலதான் சரவணன் நடந்து கொண்டதும் இருந்தது. உடனே அவள் சரவணனின் கைகளை பிடித்துக் கொண்டு சட்டென்று குரலை மாற்றி பேசினாள். இங்க பாரு, நான் ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். நான் எதுக்கு தேவையில்லாம அவளை கொள்ள போறேன்? முதல்ல என்னை இறக்கி விட, எனக்கு வலிக்குது என்று சொன்னாள். சட்டென்று சரவணன் அவனது கையை விட சௌமியா அப்படியே தரையில் விழுந்தவள் எழுந்து நின்று அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றாள். இப்பதான் இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரியுது. உன்னோட எதிரிங்க எல்லாருக்கும் உன்னோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உன்னை தொடணும்னு நினைக்கிற உன்னோட எதிரிங்க எல்லாம் அந்த பொண்ணு பக்கம் போறாங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். உடனே சரவணன் அவளை பார்த்து முறைத்து கொண்டே சொன்னான். இது பார், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணை பார்த்தும் இவ்வளோ இரிட்டேட் ஆனதில்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொன்னான். உடனே சௌமியா அவனை பார்த்து சிரித்து கொண்டு சொன்னாள். ஓகே ஓகே, இவ்வளவு நேரம் நான் உன் கூட விளையாட தான் செஞ்சேன். நான் ஆக்சுவலி இங்க எதுக்காக வந்தேன்னா உனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது கண்டிப்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள். சௌமியா அப்படி சொன்னதும் அவளை நிமிர்ந்து பார்த்தான். பின்பு, என்ன வளரிட்டு இருக்க என்று கேட்டான். உடனே சௌமியா, நான் ஒன்னும் உளரல. அந்த பவன் கூட இருந்த இன்னொரு எதிரி உனக்கு யாருன்னு தெரியணும்ல, அது சிங்கராஜ் ஃபேமிலியை சேர்ந்த ஜாஸ்மின் தான். எங்களுக்கு அவதான் பாஸா இருந்தா. அவளும் அவனும் ரொம்ப க்ளோஸ். இன்னும் சொல்ல போனா 2 பேருக்கு இடையில அஃபையர் இருந்துச்சு. பவனுக்கு நடந்தது கேள்விப்பட்டதும் அவளோட அடுத்த மூவா அவ வில்லியம்ஸ் ஃபேமிலியை போய் மீட் பண்ணினா. அவளோட திட்டத்தை அவங்க கிட்ட சொல்லி எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தா. ஆனா அவங்க யாரும் அதுக்கு சம்மதிக்கல. அதனால அவ கோபமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா என்று சொன்னாள். உடனே சரவணன், என்ன வில்லியம்ஸ் ஃபேமிலியை மீட் பண்ணாளா? அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டான். உடனே சௌமியா சிரித்து கொண்டு, நான் தான் சொன்னேன்ல அவ எனக்கு பாஸா இருந்தான்னு. ஆக்சுவலி சமர் இறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த குரூப்பை விட்டு விலகி என்னோட சொந்த ஊருக்கு போலான்னு கிளம்பினேன். அப்பதான் அங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன். வில்லியம்ஸ் ஃபேமிலி அவ சொன்னதுக்கு சம்மதிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவளோட அடுத்த டார்கெட் குமார் ஃபேமிலி ஆயிடுச்சு. அதுவும் முக்கியமா மிஸ் குமாரை தான் இப்ப அவ டார்கெட் பண்ணிருக்கா. உனக்கு சந்தேகம்னா நீயே மிஸ் குமார் கிட்ட கேட்டுக்கோ என்று சொன்னாள். அவள் சொன்னதில் நம்பிக்கை இல்லாத சரவணன் வேகமாக தனது செல்போனை எடுத்து நிவேதிதாவிற்கு கால் செய்தான். இந்த பொண்ணு இருக்காளே, சரியான பிடிவாதக்காரி. சொன்ன மாதிரியே எனக்கு போன் பண்ணாம இருந்துட்டாளே என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் அவள் போன் அட்டன் செய்வதற்காக காத்து கொண்டிருந்தான். அவளின் போன் அட்டன் ஆன அடுத்த நொடி ஒருவித பதற்றத்துடன் பேசினான். நிவேதிதா, அங்க ஏதாவது பிரச்சனையா?
நீ நல்லதானே இருக்க? என்று கேட்டான். அவனின் அந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் நிவேதிதாவிடமிருந்து அமைதி மட்டுமே நிலவியது. சரவணன் நிவேதிதாவிடம் அங்க என்ன பிரச்சனை என்று கேட்டதும், இவனுக்கு மட்டும் எப்படி எல்லா விஷயமும் தெரியுது என்று நினைத்து நிவேதிதா ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகி அமைதியாக இருந்தாள். பின்பு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரவணா, பிசினஸ்ல வெற்றி தோல்வி இதெல்லாமே சகஜம் தானே. நீ எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆகுது பேசி. சார் இப்ப ரொம்ப பிஸியோ? பேசுறதுக்கு கூட டைம் இல்ல போல என்று நிவேதிதா சரவணனிடம் கேட்டாள். சரவணன் எதிர்பார்த்தபடியே நிவேதிதா பழைய மாதிரியே தான் இருந்தாள். நிவேதிதா ஒரு திறமையான, சுதந்திரமாக யோசிக்கக்கூடிய ஒரு புத்திசாலி பெண். எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு பலம் அவளிடம் இருந்தது. அவள் அவ்வளவு சீக்கிரத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டாள். கண்டிப்பாக இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய நிவேதிதாவை சரவணனுக்கு அவனுடைய அப்பா சிவகுமார் மனைவியாக தேர்ந்தெடுப்பதற்கு எந்த விதத்திலும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டார். அந்த அளவிற்கான அறிவும் திறமையும் அழகும் நிவேதிதாவிடம் கொட்டி கிடந்தது. அவள் எப்போதுமே சரவணனை வெறுப்பேத்தும் விதமாக தான் பேசிக் கொண்டிருப்பாள். சொல்ல போனால் சரவணனும் நிவேதிதாவிடம் அப்படித்தான் நடந்து கொண்டிருப்பான். இருவரும் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரியை போலதான் இருந்தார்கள். சரவணன் திரும்பவும் நிவேதிதாவிடம் என்று அவளுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட நீ சொல்லிதான் ஆகணும் கட்டளையிடும் தோனியில் கேட்டான் சரவணன். அதற்கு நிவேதிதா கோபமாக ஒரு மூச்சு இழுத்து விட்டபடி, நான் தான் சொன்னல, இது என்னோட பிசினஸ் விஷயம், இதுல நீ தலையிடாத. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப திரும்பி வருவ என்று நிவேதிதா சரவணனிடம் கேட்டாள். ஆனால் சரவணன் அவளின் கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல், நான் உன்கிட்ட கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு, நீ என்ன பிரச்சனைல சிக்கியிருக்க என்று சரவணன் மீண்டும் கேட்டான். சரவணன் இவ்வளவு உறுதியாக இருப்பதற்கு காரணம் சௌமியாவின் தகவல்தான். அவள் தனக்கு எப்பொழுதும் பொய்யான தகவல்களை சொல்லுவாள் என்று சரவணன் நினைக்கவில்லை. சரவணன் கொஞ்ச நாட்களாகவே நிவேதிதாவின் மீது எந்த ஒரு கவனமும் செலுத்தாததால் நிவேதிதாவிற்கு அது கவலையாகத்தான் இருந்தது. அதனால்தான் இப்பொழுது சரவணனிடம் எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் அவன் மேல் இருந்த கோபத்தில் நிவேதிதா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். நிவேதிதாவின் கோபத்தை புரிந்து கொண்ட சரவணன், சரி ஓகே, நான் உடனே அங்க வரேன் என்று சொல்லிவிட்டு நிவேதிதாவின் பதிலுக்காக காத்திருக்காமல் உடனே போனை வைத்தான். சரவணனின் இந்த பதிலை கேட்டதும் நிவேதிதாவின் முகத்தில் லேசாக புன்னகை மலர்ந்தது. நிவேதிதா இத்தனை நாட்களாக மிகவும் மன வருத்தத்தில் தான் இருந்தாள். குமார் குடும்பத்தில் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவள் இதுவரை நினைத்து பார்க்காத விஷயங்கள். சரவணன் இந்த ஜோஷ் டவுனை விட்டு போனதிலிருந்து நிவேதிதாவின் குடும்பமான குமார் குடும்பத்தின் ஷேர்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சியடைய தொடங்கியது. அது மட்டுமில்லாமல் குமார் குடும்பத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த நல்ல பெயரும் இப்பொழுது குறைய தொடங்கியது. நிவேதிதாவின் தாத்தா சிவகுமார் இந்த ஜோஷ் டவுனில் இருந்தது வரை இந்த ஜோஷ் டவுனை சேர்ந்தவர்கள் அடிக்கடி குமார் குடும்பத்தில் உள்ளவர்களின் முகங்களை பார்க்க முடிந்தது. சொல்ல போனால் நிவேதிதாவின் தாத்தா சிவகுமார் இருந்தது வரை அதிக அளவில் இரவு விருந்துகள் அல்லது கூட்டங்களை நடத்துவார். அதனால் எப்பொழுதுமே அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் மீடியா வெளிச்சத்திலேயே இருக்கும். குமார் குடும்பத்தை பற்றிய செய்திகள் அடிக்கடி மீடியாவில் வெளிவந்து கொண்டே இருக்கும். அதனால் மக்கள் மத்தியிலும் அவர்கள் மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் நிவேதிதாவின் தாத்தா சிவகுமார் ஜோஷ் டவுனை விட்டு வெளிநாட்டுக்கு சென்றதிலிருந்து இது எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. மக்களிடம் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கும் படிப்படியாக குறைந்து கொண்டுதான் வருகிறது. சிவகுமாரின் குடும்பம் இப்பொழுது ஒவ்வொரு அடியும் கூர்மையான கத்தியின் மேல் கால் வைத்து நடப்பதைப் போலத்தான் கடினமாக இருந்தது அவர்களுக்கு. இப்படிப்பட்ட கடினமான நேரத்தில் சரவணன் தன்னோடு இல்லாமல் போனது நிவேதிதாவிற்கு இன்னும் வருத்தமாக இருந்தது. அவள் தனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாதது போல உணர்ந்தாள். என்னதான் சரவணனை பிடிக்காதது போல அவள் வெளியே காட்டிக் கொண்டிருந்தாலும் சில கஷ்டமான சூழ்நிலைகளில் சரவணன் தன்னோடு இருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள் நிவேதிதா. ஆனால் அதை அவள் ஒருபோதும் வெளிக்காட்டிக் கொண்டதில்லை. இந்த நேரத்தில் நிவேதிதாவின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து லைலா, மிஸ் நிவேதிதா, ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? உங்க முகத்துல இப்ப 1000 வேர்ட்ஸ் பல்ப் எரியுது போல, இவ்வளவு பிரகாசமா இருக்கே என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள். அடுத்த நொடியே வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நிவேதிதாவின் கண்களை பார்த்து சிரித்துக் கொண்டே, உங்களோட ஹப்பி உங்களுக்கு போன் பண்ணாரா? அவர்தான் இப்ப உங்ககிட்ட பேசினாரா என்று கேட்டாள் லைலா. லைலா இப்படி சிரித்துக் கொண்டே கிண்டல் செய்யும் விதமாக நிவேதிதாவிடம் கேட்டதால் கோபமான நிவேதிதாவோ, நான்சென்ஸ், என்னோட ஹஸ்பண்டா? யாரு, இந்த சரவணனா என்று நிவேதிதா முகம் சுளித்தாள்.
அவளுடைய முகபாவனை கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது. நிவேதிதா எப்பொழுதுமே ஒரு திமிர் பிடித்த CEO போலதான் நடந்து கொள்வாள். நிவேதிதாவின் கோபத்தை பார்த்து இன்னும் சிரித்துக்கொண்டே, சரி, ஓகே ஓகே, நான் எதுவும் சொல்லல மேடம். கொஞ்ச நாளாவே உங்க முகத்துல இப்படி ஒரு சிரிப்பை நான் பார்க்கவே இல்லையே. இப்ப திடீர்னு உங்களோட வீட்டுக்காரர் உங்களுக்கு போன் பண்ண உடனே உங்க முகமே இந்த அளவுக்கு சிவந்து போச்சே என்று லைலா புன்னகையுடன் கூறினாள். அவனை என்னோட வீட்டுக்காரன்னு சொல்லாத நான் சொன்னேன் என்று நிவேதிதா கண்களை உருட்டியபடி லைலாவை பார்த்து முறைத்தாள். அப்போ அவர் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா? அப்ப நீங்க அவருக்கு யாரு, வைஃபா என்று சிரித்தபடி கேட்டுக்கொண்டே, சரி ஓகே, அவர் உங்களோட ஹஸ்பண்ட் இல்ல. அப்படின்னா அவர் பத்தி பேசும்போது உங்ககிட்ட எப்படி சொல்றது என்று சிரித்துக்கொண்டே சந்தேக பார்வையோடு கேட்டாள் லைலா. ஏ லைலா, நீ வேற நேரம் புரியாம எதையாவது உளறிட்டு இருக்காத. அவன் இனிமே என்னோட கணவன், ஹஸ்பண்ட், வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் சொல்லாத. அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, சரவணன். உனக்கு தெரியும் தானே? இனிமே அவனை பத்தி பேசும்போது என்கிட்ட சரவணன்னே சொல்லு. இந்த அடமொழியெல்லாம் வேணாம் என்று கோபமாக சொன்னாள் நிவேதிதா. என்னைதான் நிவேதிதாவின் அசிஸ்டண்டாக லைலா இருந்தாலும் அதற்கும் மேலாக ஒரு நட்பு அவர்களுக்கு இடையே இருந்தது. அதனால்தான் லைலா என்னதான் கிண்டல் செய்யும் விதமாக நிவேதிதாவை திரும்ப திரும்ப உசுப்பேத்தினாலும் லைலாவின் மீது நிவேதிதா உண்மையாக இதுவரை கோபம் கொண்டதே இல்லை. அவளுடைய கோபம் எல்லாம் வெறும் ஒரு 5 நிமிடத்திற்கு தான் இருக்கும். இது லைலாவிற்கும் மிக நன்றாகவே தெரியும். அதனால்தான் இப்பொழுது லைலா வேறு எதுவும் சொல்லாமல் தன் வாயை மூடிக்கொண்டாள். அதன் பிறகு நிவேதிதாவும் லைலாவும் ஆபீஸ் வேலைகளில் மூழ்கி இருக்க நேரம் மிக வேகமாக உருண்டோடியது. நிவேதிதா இரவு ரொம்ப நேரம் வேலை செய்த பிறகு ஆபீஸை விட்டு வெளியேறுவதற்காக தயாரானாள். இதுவரை அமைதியாக அவளுடன் இருந்து வேலையில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்த லைலாவோ இப்பொழுது நிவேதிதாவை பார்த்து, நிவேதிதா, நம்ம இப்ப எங்க போறோம் என்று மீண்டும் கேட்டாள். அதற்கு நிவேதிதாவோ, வேற எங்க போனோம், இப்ப நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு தானே போனோம் என்று நிவேதிதா இன்னும் அவளுக்கு கோபம் தீராதது போல முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டு லைலாவிற்கு பதில் சொன்னாள். அப்போ நம்ம உங்களோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வர்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக வேணாமா என்று லைலா அவசரமாக நிவேதிதாவை பார்த்து கேட்டாள். அதற்கு நிவேதிதாவோ, கண்டிப்பா ஏர்போர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் லைலா. உன்னோட சொந்த ஊருக்கே அனுப்பி வைக்கலான் இருக்கேன். என்ன, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் உன்னோட ஊருக்கு போறதுக்கு புக் பண்ணிட்டுமா என்று கிண்டலாக கேட்டாள் நிவேதிதா. அப்பொழுது லைலாவிற்கு அவள் ஒரு தோழியாக இல்லாமல் திமிரான ஒரு CEO-வை போல தெரிந்தாள் நிவேதிதா. நிவேதிதாவின் இந்த பதிலை கேட்டு அதிர்ச்சியானாள் லைலா. அதற்கு மேல் நிவேதிதாவை எந்த ஒரு கிண்டலும் செய்யாமல் வாயடைத்து போய் நின்றாள் அவள். பிறகு நிவேதிதா தன்னுடைய வாட்சை பார்த்துவிட்டு, நாம இப்ப ஏர்போர்ட்டுக்கே போலாம் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் நிவேதிதா. ஆனால் லைலாவோ இப்பொழுது எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். இந்த நேரத்தில் நிவேதிதா எதையோ ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தாள். அவளுக்கு அவளுடைய கம்பெனியின் நிலைமை மோசமாக்கி கொண்டிருப்பது நன்றாகவே தெரிந்தது. அதனால் லைலாவை பார்த்து, நாளைக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் உன்னோட சம்பளத்தை வாங்கிடு லைலா என்று சொன்னபடி அமைதியாக நின்று கொண்டிருந்த லைலாவை திரும்பி பார்த்தாள். அந்த நேரத்தில் நிவேதிதாவின் ஆபீஸ் கதவு யாரோ ஒருவரால் உதைத்து திறக்கப்பட்டது. இப்படி ஒரு இரவு நேரத்தில் நிவேதிதாவின் ஆபீஸ் கதவை யாரோ ஒருவர் எட்டி உதைத்து திறப்பதை பார்த்து ஒரு நிமிடம் நிவேதிதாவும் லைலாவும் ஷாக்காகி போய் நின்றிருந்தார்கள். அப்பொழுது லைலா ஒரு நிமிடம் வந்திருந்த நபரை பார்த்து அரண்டு போய் நிவேதிதாவிடம், மேடம், எனக்கு ராம்நாத் உங்களை பாக்குறதுக்காக அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியிருந்தாரு, நான் மறந்துட்டேன், சாரி என்று பயந்தபடி சொன்னாள் லைலா. ராம்நாத்தின் முகத்தை பார்த்ததும் நிவேதிதாவின் முகத்தில் கோபம் சூழ்ந்து கொண்டது. இவன் வேற இந்த வாரத்துல மட்டும் 5 தடவைக்கு மேல இங்க வந்துட்டான், ஒவ்வொரு தடவையும் இந்த விஷயத்தை பத்தி பேசதான் வரான் என்று கோபமாக அவனை பார்த்து முறைத்தாள் நிவேதிதா. இந்த ராம்நாத் நகர்ப்புற சீரமைப்பு திட்டம் என்று ஏதோ ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு சிவகுமாரின் குடும்பத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் பலவற்றையும் கையகப்படுத்த நினைத்தான். அதில் அவர்கள் குடும்பத்தில் பழைய பாரம்பரியமான வீடு ஒன்று. அந்த பழமையான வீடு ஜோர்ஜ் டவுனின் மையத்தில் அமைந்திருந்தது. அந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய நிலத்தின் மதிப்பு மிக மிக அதிகமாக இருந்தது. இதுவரை எத்தனையோ நபர்கள் அந்த இடத்தை வாங்க நினைத்தும் நிவேதிதாவின் தாத்தா சிவகுமார் அந்த இடத்தை யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த பழைய வீட்டின் மீது அவருக்கு அப்படி ஒரு பிரியம் இருந்தது. அவர் அந்த பழமையான வீட்டை ஒரு கலாச்சார நினைவு சின்னமாகவே நினைத்து பாதுகாத்து வந்தார். எப்படியாவது அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்த ராம்நாத் அந்த நகரத்தில் இருக்கும் பழைய கட்டிடங்களை இடிக்க விரும்பியதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பலரையும் அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு பணத்தை கொடுத்து மிரட்டினான்.
இத்தனை நாட்களாகவே நிவேதிதாவின் தாத்தா சிவகுமார் ஜோஸ்டவுனில் இருந்ததால் இந்த ராம்நாத்தால் எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்ய முடியவில்லை. ஆனால் நிவேதிதாவின் தாத்தா சிவகுமார் எப்பொழுது ஜோஸ்டோனை விட்டு வெளிநாட்டிற்கு சென்றாரோ அப்பொழுது முதல் இந்த ராம்நாத்தின் ஆட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. குமார் குடும்பத்தை சேர்ந்த பலரையும் மிரட்டி அவர்களுடைய சொத்துக்களை எழுதி வாங்கினான் ராம்நாத். இந்த பழமையான வீடு இன்னமும் நிவேதிதாவின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. அதை தவிர பக்கத்தில் இருந்த அவருடைய உறவினர்களின் இடத்தையெல்லாம் ராம்நாத் வாங்கிவிட்டான். சிவகுமார் இல்லாமலும் குமார் குடும்பத்தை சேர்ந்த பலரும் ஒன்று சேர்ந்து ராம்நாத்தின் இந்த திட்டத்தை முறியடிக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த குமார் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் தகவல்களை திரட்டி வைத்திருந்தார் ராம்நாத்தோ. பலருடைய நிறுவனங்கள் செய்த ஊழல்களை மீடியாக்களுக்கு அம்பலப்படுத்தி அவர்களை தலைகுனிய செய்தான். அதனால் இப்பொழுது அவர்களுக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. நாளாக நாளாக அவனுடைய திட்டம் மிகச் சிறப்பாக செயல்பட தொடங்கியது. குமார் குடும்பத்தின் கீழ் இருந்த நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக மூடப்பட்டன. இந்த முறை நிவேதிதாவின் முறை. ராம்நாத் அவளையும் தேடி வந்தான். நிவேதிதா இந்த பிரச்சனையில் தலையிடவே இல்லை. ஏனென்றால் அவள் அந்த பிரச்சனையை தவிர்க்க விரும்பினாள். தன்னுடைய தாத்தா விரும்பிய அந்த பழமையான வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நிவேதிதாவும் நினைத்திருந்தாள். அதை ராம்நாத்திடம் எக்காரணத்தை கொண்டும் கொடுத்துவிடக் கூடாது என்று நினைத்தாள் நிவேதிதா. ஆனால் இந்த ராம்நாத் நிவேதிதாவை அவ்வளவு எளிதாக விட்டுவிடுவான் போல தெரியவில்லை. அவன் திரும்ப திரும்ப நிவேதிதாவை தொந்தரவு செய்து கொண்டுதான் இருந்தான். இந்த வாரத்தில் மட்டுமே இது 5வது முறை ராம்நாத் நிவேதிதாவை நேரில் பார்த்து தொந்தரவு செய்வது. மிஸ் நிவேதிதா, உன்னோட வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சா? வெளியே போகிறது போல இருக்க என்று ராம்நாத் நிவேதிதாவின் ஆபீஸ் கதவுக்கு முன்னால் நின்று தன் வயிற்றை தடவியபடி கேட்டான். நிவேதிதாவோ கோபமாக ராம்நாத்தை நோக்கி, சாரி மிஸ்டர் ராம்நாத், என்னை மன்னிச்சிடுங்க. எங்களுடைய ஆபீஸ் டைம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்க நாளைக்கு திரும்பி வரலாம் என்று நிவேதிதா கூறினாள். நாளைக்கா என்று ராம்நாத் உதடுகளை கடித்தபடி, நான் உன்னை இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்காக வெளியில கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். இதுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணுமா நான் என்று கேட்டான். சாரி மிஸ்டர் ராம்நாத், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். உங்க கூட இப்ப சாப்பிட வர்றதுக்கு எனக்கு டைம் இல்ல என்று நிவேதிதா உடனே அவனுக்கு பதில் அளித்தபடி அந்த அறையை விட்டு வெளியேறுவதற்காக வேகமாக தயாரானாள். ஓ, எங்க போறீங்க மேடம்? என்னை இப்படியே எத்தனை நாள் தான் காக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் உன்னை ரொம்பவே புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன். அதனால்தான் உனக்கு 1 வாரம் டைம் கொடுத்தேன். அது ஏன் உனக்கு இன்னும் புரியலையா என்று ஏதோ பொடி வைத்து பேசுவதை போல நிவேதிதாவை பார்த்து கேட்டான் ராம்நாத். அவன் என்ன பேச வருகிறான் என்பதை புரிந்தும் புரியாதது போல பார்த்தாள் நிவேதிதா. உனக்கு என்னோட வாயால் அதை சொன்னாதான் புரியும் போலயே. உன்னை வெறும் சாப்பிடறதுக்காக மட்டும்தான் கூப்பிட்டேன்னு நினைச்சியா? இன்னைக்கு நைட்டு நீ தான் என்னோட பசியை தீக்க போற. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா என்ற நிவேதிதாவை பார்த்து கேவலமாக சிரித்தபடி சொன்னான் ராம்நாத். ராம்நாத்தின் இந்த கேவலமான பேச்சை கேட்ட நிவேதிதா மிகவும் கோபமாக, மிஸ்டர் ராம்நாத், நீ என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு என்று முறைத்தபடி சொன்னாள். நான் என்ன பேசுறேன்னு யோசிச்சு தாண்டி பேசுறேன். உனக்கு தான் எல்லாம் புரிஞ்சும் புரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு இருக்க. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கணும்னு நினைக்கிறியா என்று கோபமாக சொல்லியபடி ராம்நாத் இன்னும் நெருக்கமாக நிவேதிதாவிற்கு பக்கத்தில் வந்தான். இரவு மிகவும் நேரமாகி இருந்ததால் இப்பொழுது அந்த பில்டிங்கில் நிவேதிதா மற்றும் லைலாவை தவிர அங்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வேறு யாரும் இல்லை. அதனால் இப்பொழுது நிவேதிதாவையும் லைலாவையும் இந்த ராம்நாத்திடமிருந்து காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை என்று நினைத்து லைலா பயத்தில் நடுநடுங்கிக் கொண்டிருந்தாள். உண்மையை சொல்ல போனால் இந்த ராம்நாத்திற்கு இவ்வளவு தைரியமெல்லாம் கிடையாது. நிவேதிதாவின் தாத்தா சிவகுமார் இப்பொழுது ஜோஸ்டவுனில் இல்லாதது அவனுக்கு மிக நன்றாகவே தெரியும். அவர் இங்கு இல்லாத காரணத்தினால்தான் என்ன நினைத்தாலும் அதை மிக சுலபமாக செய்ய முடியும் என தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தான் ராம்நாத். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ராம்நாத் நிவேதிதாவிற்கு அருகில் மிக நெருக்கமாக வந்து, இன்னைக்கு என்னோட வேலையை முடிக்கிறதுக்காக நாம வெளியில போகணும்னு கூட எந்த அவசியமும் இல்ல. உன்னோட ஆபீஸே சரியான இடம் மாதிரி தான் இருக்கு என்று வெட்கமே இல்லாமல் சொன்னான் ராம்நாத். இதை பார்த்து கோபமான நிவேதிதாவோ, என்னடா சொன்ன என்று கோபமாக அவனை அடிப்பதற்காக கையை ஓங்கினாள். ஆனால் அவளுடைய கையை பிடித்து முறுக்கியபடி ராம்நாத் அவளை பார்த்து, இப்போ நான் உன்னை இந்த இடத்துல அடிச்சா கூட ஏன்னு கேட்கறதுக்கு உனக்கு நாதி இல்ல. நான் என்ன செஞ்சாலும் நீ வாயை மூடிக்கிட்டு பொறுத்துதான் ஆகணும் என்று சொல்லியபடி, இந்த கைதானே என்ன அடிக்க வந்தது என்று அவளுடைய கையை பிடித்து முறுக்கியபடி இன்னொரு கையால் அவளை அடிக்க ஓங்கினான் ராம்நாத். நிவேதிதாவை அடிப்பதற்காக பாய்ந்தது ராம்நாத்தின் கைகள். நிவேதிதா மிகவும் தைரியமான பெண்தான். இருந்தாலும் அவள் ஒரு நிமிடம் தன் பெண்மையின் பலவீனத்தை உணர்ந்து
பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடினாள். அவள் பக்கத்தில் இருந்த லைலாவும் அடி தனக்கே விழப்போவதைப் போல கண்களை இறுக்கமாக மூடினாள். ஆனால் எந்த ஒரு அடியும் நிவேதிதாவின் மீது விழவில்லை. நிவேதிதா மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். அவளை அடிப்பதற்காக ஓங்கிய ராம்நாத்தின் கைகள் அப்படியே நின்றது. அதை இன்னொரு கைகள் பிடித்திருந்தது. நிவேதிதா கண்களை உயர்த்தி யார் என்று பார்த்தாள். அந்த இடத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது சரவணன்தான். சரவணனை அந்த இடத்தில் பார்த்த நிவேதிதாவிற்கும் லைலாவிற்கும் இப்பொழுதுதான் உயிரே வந்தது போல இருந்தது. சரவணன் எப்படியும் ஜோஷ்டவுனுக்கு வருவான் என அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவன் இப்படி இவ்வளவு சீக்கிரமாக சரியான நேரத்திற்கு வந்து இவர்களை காப்பாற்றுவான் என லைலாவும் நினைக்கவில்லை, நிவேதிதாவும் நினைக்கவில்லை. ராம்நாத் ஆச்சரியமாக சரவணனை பார்த்தான். யார் ராணி என்னோட கைய புடிச்சிருக்க? இவகிட்ட வேலை பாக்குறியா? நீ இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக ராம்நாத் சரவணனை பார்த்து கேட்டான். ஆனால் அவனுடைய கேள்விக்கு பதிலை சரவணன் கைகள் கொடுத்தது. பொளார் பொளார் என்று ராம்நாத்தை அடித்தான் சரவணன். அந்த இடத்தில் இப்பொழுது யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த ராம்நாத்திற்கோ சரவணன் இப்படி தன்னுடைய ஆட்களோடு இங்கே வந்ததை பார்த்து அதிர்ச்சியாக இருந்தான். அதைவிட அதிர்ச்சி இப்படி எல்லோருக்கும் முன்பாகவும் சரவணன் அவனை அடித்ததுதான். அந்த அறை விழும் சத்தமானது இப்பொழுது அந்த கட்டிடம் முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ராம்நாத் இப்படி அடிவாங்கியதை பார்த்து லைலாவால் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் சிரிப்பதை பார்த்து இன்னும் கோபமானான் ராம்நாத். இந்த விவகாரத்தை இன்றைக்கு மட்டும் சரியாக முடிக்கவில்லை என்றால் இனிமேல் இந்த ஜோஸ்டோனில் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்று ராம்நாத் நினைத்தான். இந்த ராம்நாத் மட்டும் இவ்வளவு பெரிய குமார் குடும்பத்தை அழிக்க முடியாது என்பது சரவணனுக்கு மிக தெளிவாக தெரிந்தது. கண்டிப்பாக நிவேதிதாவின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலர் தான் இவனோடு ரகசியமாக ஏதாவது டீல் போட்டு இப்படி செய்திருக்க வேண்டும் என்று சரவணன் மிக தெளிவாக புரிந்து கொண்டான். சிவகுமார் இந்த ஜோஸ்டோனில் இருப்பது வரை எல்லோருக்கும் அவருக்கு முன்பு மிகவும் நல்லவர்கள் போலதான் நடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் இருக்கும் பொழுது எந்த ஒரு தப்பையும் யாராலும் செய்ய முடியாது. அதனால் அடக்கி வாசித்தவர்கள் எப்பொழுது சிவகுமார் இந்த டவுனை விட்டு வெளியேறினாரோ அது முதல் தங்களுடைய ஆட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிவகுமார் திடீரென இப்படி வெளிநாட்டிற்கு சென்றதால் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இப்பொழுது குழப்பத்தில் இருக்கிறது. அவருடைய ஷேர் மார்க்கெட் பங்குகள் அனைத்தின் மதிப்பும் மிகவும் குறைந்துவிட்டன. அவருடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய முக்கியமான சில ஊழியர்கள் கூட அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேற தொடங்கினார்கள். சிவகுமார் குடும்பத்தில் மீதமுள்ள உறுப்பினர்கள் உண்மையிலேயே மிக மிக குறைவாகத்தான் இருந்தார்கள். அவருடைய நிறுவனத்தில் முக்கிய நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை விட்டு நின்றதால் குமார் குடும்பத்தின் ஒட்டுமொத்த பிசினஸும் இப்பொழுது நஷ்டத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது. இது அந்த குடும்பம் உரு தெரியாமல் அழிந்து போக போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இருந்தது. ஆனால் நிவேதிதாவோ இந்த குடும்பத்தை இப்படி அழியவிடக் கூடாது என்று நினைத்து அதற்காக போராடி கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய தாத்தாவின் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்றே நினைத்தாள். அதற்காகத்தான் இவ்வளவும் போராடி கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில்தான் இன்று நிவேதிதா ராம்நாத்திடம் வகையாக மாட்டிக்கொண்டாள். இன்று மட்டும் சரவணன் இந்த இடத்தில் வராவிட்டால் அவளுடைய ஒட்டுமொத்த மானமும் மரியாதையும் காற்றில் பறந்து போயிருக்கும். சரவணன் இப்பொழுது பார்ப்பதற்கு ஒரு சூப்பர் ஹீரோவை போல அவளுக்கு தோன்றினான். அவளுக்கான நம்பிக்கை கதிரை போல அவளுக்கு பிரகாசமாக தெரிந்தான் சரவணன். இப்படி சரவணன் கோபமாக ராம்நாத்தை அறைந்ததால் அவனுடைய முகம் இப்பொழுது வீங்கியிருந்தது. அந்த வலியானது 10 தேனீக்கள் ஒன்று சேர்ந்து கொட்டியது போல இருந்தது. என்ன நடக்கிறது என்று ஒரு நிமிடம் அமைதியாக நிமிர்ந்து பார்த்தவன், எவ்வளவு தைரியம் உனக்கு? நீ என்ன அடிச்சியா என்று கோபமாக ராம்நாத் சரவணனை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். ஆனால் அந்த ஓங்கிய கையை சற்று முன் நிவேதிதாவின் கையை ராம்நாத் பிடித்து முறுக்கியபடியே இப்பொழுது ராம்நாத்தின் கையை பிடித்து முறுக்கினான் சரவணன். சரவணனின் பிடியை அந்த ராம்நாத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் என்று கத்தினான். திரும்பவும் தன்னுடைய கோபத்தை பொறுக்க முடியாமல் சரவணன் 2-3 முறை அவனுடைய கன்னத்திலேயே பளார் பளார் என்று அடித்தான். நீ நிவேதிதாவை அடிக்க பாத்தியா? அதுவும் இல்லாம அவகிட்ட நீ தப்பா நடக்க வர முயற்சி பண்றியா? நீ வேணும்னே நிவேதிதா கிட்ட பிரச்சனை பண்ற இல்லையா? இனிமே நீ அவ இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க முடியாத மாதிரி பண்ணுவ பார் என்று கோபமாக சரவணன் சொல்லிவிட்டு தன்னுடைய ஆட்களை பார்த்து என்று சொன்னான். 2 பெண்கள் தானே, பை 1 கெட் 1 ஆஃபர் என்ஜாய் பண்ணலாம் என நினைத்து ராம்நாத் இப்படி நிவேதிதாவின் ஆபீஸில் தனியாக வந்து மாட்டிக்கொண்டான். ஆனால் சரவணனோ தன்னுடைய ஆட்களோடு வந்திருந்தான். அவன் தன்னுடைய ஆட்களிடம் ராம்நாத்தின் கன்னத்திலேயே அணிங்க என்று சொன்னதை கேட்ட ராம்நாத் அதிர்ச்சியாகி, என்ன அடிக்க சொல்றியா? யாருடா நீ என்று கோபமாக கத்தினான் ராம்நாத். நான் யாருன்னு உனக்கு தெரியாதா?
என்று சரவணன் ராம்நாத்தை திரும்பி பார்த்துவிட்டு, அவனுக்கு நான் யாருன்னு தெரியற வரைக்கும் அவன் அடிங்க. அவனோட முகத்தை பார்த்தா அவனுக்கே அடையாளம் தெரியக்கூடாது என்று சொன்னான் சரவணன். அப்பொழுது சரவணனின் இந்த பேச்சை கேட்டதும் அவனோடு வந்திருந்த ஆட்கள் இப்பொழுது ராம்நாத்தை குறிவைத்து, குறிப்பாக அவனுடைய முகத்தையே குறிவைத்து அடித்தார்கள். நிவேதிதாவின் ஆபீஸ் ரூம் மொத்தமும் இப்பொழுது அடிவிழும் சத்தமே கேட்டுக்கொண்டிருந்தது. அடி அரை அரை, அது நிற்கவே இல்லை. ராம்நாத் அடி வாங்கி மிகவும் களைத்து போயிருந்தான். சரவணனின் ஆட்கள் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய முகத்தை பலூன் போல வீங்க செய்திருந்தார்கள். என்ன பண்ற நீ? என்ன விடு என்று ராம்நாத் சரவணனை பார்த்து கத்தினான். சரவணன் அவனை பார்த்து சிரித்தபடி, இனிமே நீ சிவகுமார் குடும்பத்தோட ஆட்களையோ அவங்களோட பிசினஸ் சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு விஷயத்திலயோ நீ மூக்க நுடைக்க நினைச்ச, உன்னோட உயிர் உன்னோட உடம்புல இருக்காது, புரிஞ்சுதா என்று கோபமாக கேட்டான் சரவணன். சரவணனின் அந்த வார்த்தைகள் மிகவும் பலமாக எதிரொலித்தது. இப்பொழுது அதை பார்த்த நிவேதிதாவும் லைலாவும் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். லைலா நிவேதிதாவின் கையை இழுத்தபடி, மேடம் பாருங்க, உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு ஸ்டைலா பேசுறாரு என்றாள். லைலா இப்படி சொன்னதற்கு எதிர்ப்பு எதுவும் பேசாமல் நிவேதிதா சரவணனை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளுடைய கண்கள் அவன் மீது மிக ஆழமாக பதிந்தன. அவளுடைய கண்களுக்கு இப்பொழுது சரவணன் ஒரு சூப்பர் ஹீரோவை போல மிக அழகாக தெரிந்தான். நிவேதிதா சரவணனை பார்த்து ரொம்ப நாள் ஆகியிருந்ததால் இப்பொழுது சரவணன் பார்ப்பதற்கு முற்றிலும் மாறுபட்டு மிக அழகாக தோன்றினான். எப்பொழுதும் லைலா சரவணனை பற்றி நிவேதிதாவன் உங்களுடைய கணவன் ஹஸ்பண்ட் என்று கிண்டல் செய்யும் போது அதற்கு எதிர்பேச்சு பேசும் நிவேதிதாவோ இந்த தடவை எதுவும் சொல்லாமல் இருந்ததற்கு காரணமே அதுதான். இந்த சரவணன் என்னுடைய வருங்கால கணவனா? இல்லல, நான் தான் அவனோட மனைவி. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதானே என்று நினைத்து கொண்டிருந்தாள் அவள். நிவேதிதாவாலேயே இதை நம்ப முடியவில்லை. அவள் தன்னையே மறந்து போய் சிறிது நேரம் சரவணனையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கே தெரியாமல் அவள் இதயத்தில் சரவணன் ஊடுருவி விட்டான் போல. சரவணனின் ஆட்களிடமிருந்து இவ்வளவு அறை வாங்கிய பிறகு ராம்நாத்திற்கு பேசுவதற்கு சிறிது நேரம் பிடித்தது. அவன் இன்னும் கோபம் குறையாமல், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சரவணனை பார்த்து கேட்டான். நீதான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பினாமி ஹஸ்பண்டா? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொன்னான் ராம்நாத். இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கும்னு நிவேதிதாவுக்கு முதல்லயே தெரியும். அதனாலதான் அவளோட குடும்பத்தோட சொத்துல ஒரு பகுதியை வேற இடத்துக்கு மாத்த போறான்னு நான் நினைச்சேன். அது ரொம்ப ரொம்ப சரிதான். நீதான் அவளோட சோ கால்டு பொம்மை வீட்டுக்காரனா என்று கோபமாக கேட்டான் ராம்நாத். ராம்நாத் இப்படி பேசுவதை கேட்டதும் சரவணனின் புருவங்கள் சுருங்கியது. இவ்வளவு நாட்களாக சரவணன் நிவேதிதாவின் குடும்பத்தை பற்றி எதுவுமே யோசிக்கவில்லை. அவன் எந்தவிதமான எச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நிவேதிதா எல்லா பிரச்சனையையும் பார்த்து கொள்வாள் என்று நினைத்து விட்டான் சரவணன். அதனால் அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலைமையை குறித்து சரவணனுக்கு தெளிவாக தெரியவும் இல்லை. அது மட்டுமில்லாமல் அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவது தேவையில்லாத காரியம் என்று நினைத்து சரவணன் ஒதுங்கியே இருந்தான். நிவேதிதா ஏதோ ஒரு பிசினஸ் பிளானாகத்தான் பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ததாக சரவணன் நினைத்திருந்தான். ஆனால் அவள் தன்னுடைய குடும்பத்தின் சொத்தை காப்பாற்றத்தான் இப்படி செய்தாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சரவணன் இதை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராம்நாத், நீ என்ன அடிச்சதற்கான பதில சொல்லித்தான் ஆகணும் என்று சரவணனை பார்த்து சொல்லிவிட்டு, நீ ரூல்ஸை மீறிட்ட நிவேதிதா, நான் உன்னை என்ன செய்ய போறேன்னு பாரு என்று சொல்லிவிட்டு கோபமாக ராம்நாத் பக்கத்தில் இருந்த மேஜையில் தன் கையால் அறைந்தான். சரவணனின் ஆட்களிடமிருந்து இவ்வளவு அடிவாங்கிய பின்புதான் தன்னுடைய அடியாட்களை அழைத்து வரவில்லையே என்று நினைத்து வருந்தினான் ராம்நாத். நிவேதிதாவை மிரட்டுவதற்கு இப்பொழுது ராம்நாத்திற்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய துருப்புச்சீட்டு கிடைத்துவிட்டது. நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டத்திற்கு நிவேதிதா அவளுடைய இடத்தை தர மறுத்து அடியாட்களை வச்சு என்னை கடத்திட்டு வந்து இப்படி அடிச்சு துன்புறுத்தினான் என்று இதை மீடியாக்கள் முன்னிலையில் பேசி நிவேதிதாவின் இமேஜை டேமேஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் ராம்நாத். சிவகுமார் இப்பொழுது இந்த குமார் குடும்பத்தின் பொறுப்பில் இருந்தால் யாரும் இவர்கள் மீது விரல் வைக்க கூட துணிய மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர் இங்கு இல்லை என்பதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் ராம்நாத். இன்னைக்கு நீ என்கிட்ட வசமா சிக்கின என்று சொல்லியபடி நிவேதிதாவை முறைத்துவிட்டு ராம்நாத் பக்கத்தில் இருந்த ஜன்னலுக்கு அருகில் சென்று யாரோ ஒருவருக்கு போன் செய்தான். ஹலோ, நியூஸ் மீடியாவா? நான் இப்போ குமார் குடும்பத்தை சேர்ந்த நிவேதிதாவோட ஆபீஸ்ல தான் இருக்கிறேன். இந்த இடத்துக்கு அர்ஜென்டா சில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு இப்போ பிரேக்கிங் நியூஸ் ரெடியா இருக்கு. இந்த நாட்டுக்கு துரோகம் செஞ்ச சிவகுமாரோட பேத்தி நிவேதிதா என்னை கடத்திட்டு வந்து ஆளை வச்சு அடிச்சிருக்கா என்று சொல்லும் போதே உடனே மறுமுனையிலிருந்து, என்ன சார் சொல்றீங்க, அடிச்சாங்களா என்று கேட்க, ஆமா, என்ன ஆள் வச்சு அடிச்சிருக்கா. அவளோட சொத்தை எந்த விதத்திலையும் கவர்மெண்ட்டுக்காக விட்டு தர மாட்டேன்னு சொல்லி
அவ இப்ப என்ன கொல்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கான். இப்பவே வேணும்னா கூட இத நீங்க பிரேக்கிங் நியூஸா போடலாம். என்னோட முகம் தான் அதுக்கு சாட்சி என்று சொல்ல நியூஸ் ரிப்போர்ட்டர்களை அந்த இடத்திற்கு வரவழைத்தான் ராம்நாத். இப்படி அந்த போன் காலில் பேசி முடித்ததும் ராம்நாத் நிவேதிதாவை திரும்பி பார்த்தான். எரியும் கோபத்தில் அவளுடைய கண்கள் நிறைந்திருந்தன. நடக்க போகும் விபரீதத்தை தடுக்க முடியவில்லை என்று நினைத்து அவள் கலங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். இப்படி ஒரு விஷயம் நடந்துவிடக் கூடாது என்று நினைத்துதான் அவள் இவ்வளவு நாட்களாக பயந்தாள். தன்னுடைய தாத்தா இந்த நாட்டை விட்டு செல்லும் போது இந்த ஒட்டுமொத்த குமார் குடும்பத்துடைய பொறுப்பையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நிவேதிதாவிடம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது அதை நிறைவேற்ற முடியவில்லையே என்று நினைத்து நிவேதிதா வருத்தப்பட்டாள். ராம்நாத் இப்போது நிவேதிதாவை முறைத்து பார்த்து, இனிமேலாச்சும் நீ எனக்கு பயப்படுவியா? அப்படி பயப்பட்டா அந்த முட்டாள் பையனை மண்டி போட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லன்னா உன்னையும் உன்னோட மொத்த குமார் குடும்பத்தையும் இன்னைக்கு நான் காலி பண்ணிடுவேன் மிஸ் நிவேதிதா. இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களோட குடும்பங்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க இல்லையா? அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இல்லாட்டி நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ், ஒரே நாளில் சரிந்த குமார் குடும்ப சாம்ராஜ்யம் அப்படின்னு ஹெட்லைன்ஸோட வரும் என்று சிரித்துக் கொண்டே கூறினான் ராம்நாத். ராம்நாத் இப்படி சொல்வதை கேட்ட நிவேதிதா மட்டுமில்லை, லைலாவும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகி நடுங்கினாள். நிவேதிதா ராம்நாத்தை பார்த்து பாவமாக, மிஸ்டர் ராம்நாத், இங்க நடக்கிற பிரச்சனை எதுவுமே அவருக்கு தெரியாது. அதனால அவரோட சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று ஒரு நிமிடம் தனது சுயமரியாதையை இழந்தவள் போல ராம்நாத்திடம் மன்னிப்பு கேட்க தயாரானாள் நிவேதிதா. ஒரு நிமிடம் தான் செய்ய போகக்கூடிய விஷயத்தை நினைத்து அவமானத்தில் கூனி குறுகி சரவணன் தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதவளைப் போல குனிந்தபடியே ராம்நாத்திடம், ராம்நாத், நீங்க கேட்டுக்கிட்டது போலவே நான் உங்க கூட இன்னைக்கு நைட் வரேன் என்று வார்த்தைகள் தழுதழுக்க அதற்கு மேல் பேச முடியாமல் நிறுத்தி கொண்டாள் நிவேதிதா. நிவேதிதா தன்னைத்தானே சமரசம் செய்து கொண்டாள். அவள் இப்படி செய்வாள் என்று சரவணன் நினைக்கவே இல்லை. சரவணன் இந்த ஜோஸ்டோனில் இல்லாத நாட்களில் நிவேதிதா என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்திருப்பாள் என்பதை அவளுடைய இந்த பதிலிலிருந்து சரவணனால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இத்தனை நாட்களாக நிவேதிதாவை ஒரு புத்திசாலித்தனமான தைரியமான பெண்ணாக மட்டுமே பார்த்த சரவணன் இப்படி பயந்து போய் தன்னையே இழுக்க தயாரான நிவேதிதாவை பார்த்து தன் கண்ணை தன்னாலேயே நம்ப முடியாமல் திகைத்து போய் நின்றான் சரவணன். நிவேதிதா இவ்வளவு இறங்கி வந்து பேசியும் ராம்நாத் இன்னும் கொஞ்சம் திமிர் பிடித்தவனை போல, அந்த டீல் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா. இப்ப எனக்கு தேவை நீயே நீ கிடையாது. இந்த அறிவுகட்ட முட்டாள் உன்னோட சோ கால்டு வருங்கால புருஷன் என் கால்ல வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் என்று ராம்நாத் சொன்னான். இதை கேட்ட நிவேதிதா வாயடித்து போய் நின்றிருந்தாள். தன்னுடைய தாத்தாவின் சொத்துக்களை மீட்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என நினைத்தாள் நிவேதிதா. ஆனால் சரவணனை அவனுடைய காலில் விழச் சொன்னதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன ஆனாலும் சரவணனை அவமானப்படுத்தக் கூடாது என நினைத்தாள் நிவேதிதா. அதனால் அவள் ராம்நாத்தை பார்த்து, மிஸ்டர் ராம்நாத், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதனால இப்ப இந்த பிரச்சனை என்னோட முடிஞ்சு போட்டோம். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். பிளீஸ் அவர் மட்டும் எதுவும் செய்ய சொல்லாதீங்க என்று பாவமாக கெஞ்சினாள் நிவேதிதா. இவ்வளவு நாளும் திமிராக மட்டுமே நிவேதிதாவை பார்த்த ராம்நாத்திற்கும் அவளை இப்படி பார்ப்பதற்கு மிக சந்தோஷமாக இருந்தது. அதனால் அவன் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அப்படின்னா சரி, நீ என்னோட இந்த ஷூவை சுத்தமா தொடச்சிரு. அதுக்கப்புறமா அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா கேட்க வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்றேன் என்று திமிர்த்தனமாக சொன்னான் ராம்நாத். இதை பார்த்து கோபம் கொப்பளிக்க நின்று கொண்டிருந்தான் சரவணன். ராம்நாத் இப்படி தன்னுடைய ஷூவில் துப்பி அதை துடைக்கும்படி நிவேதிதாவிடம் சொன்னதை பார்த்து நிவேதிதா ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகி நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த லைலாவிற்கும் இன்னும் அதைவிட அதிர்ச்சியாக இருந்தது. அவள் தயங்கியபடி நிற்பதை பார்த்த ராம்நாத் நிவேதிதாவை பார்த்து, என்னாச்சு? இன்னும் எதுக்காக என்னோட செருப்பை துடைக்காம பாத்துக்கிட்டே நிக்கிற? உன்னோட தன்மானம் உன்னை தடுக்குதோ என்று ராம்நாத் சிரித்துக் கொண்டே அவளை பார்த்து கேட்டான். உனக்கு இப்ப அவ்வளவா எல்லாம் டைம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீடியாவை சேர்ந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடிதான் நீ என்னோட காலை துடைக்க வேண்டியிருக்கும். நாளைக்கு அதுவே பிரேக்கிங் நியூஸா வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. செருப்பு துடைக்கும் சிவகுமாரின் பேத்தி நிவேதிதா பிரபல பிசினஸ் குடும்பத்தின் வாரிசுக்கு என்ன ஆனது? பிளாஷ் பிரேக்கிங் நியூஸ் என்று நக்கலாக சொன்னான் ராம்நாத். இதை கேட்ட நிவேதிதாவோ,
ராம்நாத் ப்ளீஸ் அப்படி மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் இப்பவே உங்களோட செருப்பை சுத்தம் பண்றேன் என்றாள். நிவேதிதா கிட்டத்தட்ட தன் குடும்ப மானத்தை காப்பாற்ற அவளுடைய ஒட்டுமொத்த மரியாதையையும் இழக்க நினைத்து விட்டாள். அவள் தன்னுடைய உணர்வுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு பக்கத்தில் இருந்த மேசையின் மீது ஒரு டிஷ்யூ பேப்பரை கையால் எடுக்க போனாள். அவளை பார்த்து கோபமான சரவணன் அவளை தடுத்து நிறுத்தி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ என்ன பண்றன்னு யோசிச்சுதான் பண்றியா? அதுக்காக அவன் சொல்றதுக்கெல்லாம் தள்ளாடிக்கிட்டே இருக்க என்று சரவணன் கோபமாக அவளை பார்த்து கேட்டான். சரவணா ப்ளீஸ், திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. ஏற்கனவே நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு தெரியுமா? தேவையில்லாம நீ இப்ப இந்த ராம்நாத் அடிச்சிருக்க. இதுக்கான பதில நீ சொல்லாட்டியும் நான் சொல்லிதான் ஆகணும் என்று கோபத்தில் சரவணனை பார்த்து முறைத்தபடி சொன்னாள் நிவேதிதா. அவர் என்ன இன்னைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு தான் கூப்பிட்டிருக்காரு. நீ பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. என்ன எனக்கு பாத்துக்க தெரியும் என்று நிவேதிதா திரும்பவும் சரவணனை பார்த்து சொன்னாள். அவளுடைய முகத்தில் இப்பொழுது கோபத்தை விட எதுவுமே செய்ய முடியாமல் இப்படி கையால் ஆகாத தனமாக நிற்கிறோமே என்று விரக்திதான் தெரிந்தது. நிவேதிதாவை சரவணனுக்கு தெரிந்த நாட்கள் முதல் நிவேதிதாவை இப்படி ஒரு கஷ்டமான ஒரு தர்ம சங்கடமான நிலையில் சரவணன் பார்த்ததே இல்லை. இதற்கு தான் காரணம் என்று நினைத்தான் சரவணன். ஆம், நிவேதிதாவின் தாத்தா சிவகுமார் இந்த ஊரில் இருந்தவரை யாருமே அவர்களுடைய குடும்பத்தின் மீது கை வைக்க கூட துணியவில்லை. அவர் வெளியூருக்கு போன பின்பு தான் நிவேதிதாவை பத்திரமாக பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவனும் இவளை பற்றி கவலைப்படாமல் அவனுடைய வேலைகளையே கவனமாக இருந்தான். அதன் காரணமாகவே நிவேதிதா இப்பொழுது இவ்வளவு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாள் என்று நினைத்தான் சரவணன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு தானும் தான் காரணம் என்று சரவணன் புரிந்து கொண்டான். அதனால் எப்படியாவது நிவேதிதாவை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான் சரவணன். சரவணனின் அப்பா சிவசக்திவேல் இந்த சிவகுமாரின் பேத்தி நிவேதிதாவை சரவணனின் வருங்கால மனைவியாக தேர்ந்தெடுத்ததால் ஜோஷ் டவுனில் உள்ளவர்களால் அவர்களுடைய குடும்பம் குறிவைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்பொழுது குமார் குடும்பத்தின் இத்தகைய பரிதாப நிலை. எல்லாம் என்னோட விதி என்று இதையெல்லாம் நினைத்து நொந்து கொண்டாள் நிவேதிதா. தன்னுடைய காலை துடைக்க வந்த நிவேதிதாவை சரவணன் தடுத்ததை பார்த்து கோபமான ராம்நாத், அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இப்ப என்னோட காலை துடைக்க போறியா இல்லையா? உனக்கு அவமானமா இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும். நீ பெருசா நினைக்கிற உன் குடும்பத்தோட மானம் மரியாதை எதுவுமே இருக்காது என்று ராம்நாத் கோபமாக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தான். நீ உன்னோட குடும்பத்தை காப்பாத்த போறியா இல்லாட்டி உன்னோட தன்மானத்தை காப்பாத்த போறியா? உன்னோட முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு நைட் அந்த ஹோட்டல் ரூம்ல நீ எனக்கு முன்னாடி டான்ஸ் ஆட போறத யாராலையும் தடுக்க முடியாது. நீதான் இந்த ஜோஷ் டவுனோட நம்பர் 1 பியூட்டி குவீன்னு கேள்விப்பட்டிருக்க. நீ உன் தாத்தா கூட இருந்த நேரத்துல எல்லாம் உன்னை எப்படியாவது ஒரு தடவையாச்சும் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நானே உன்னை ஒட்டு மொத்தமா அனுபவிக்க போறேன் நிவேதிதா என்று சொல்லிக்கொண்டே, எனக்கு டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீ இப்ப கொஞ்சம் டான்ஸ் ஆட கத்துக்கோ. அது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என் முன்னாடி இன்னைக்கு நைட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு. ஒருவேளை உனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னா இதோ நிக்கிறானே உன்னோட பினாமி ஹஸ்பண்ட், இவகிட்ட கேட்டு டான்ஸ் ஆட கத்துக்கிட்டு வா என்று ராம்நாத் நிவேதிதாவை பார்த்து வெட்கமில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தான். ராம்நாத் இப்படி சொல்லுவதை கேட்டு கோபமான சரவணன் அவனை அடிப்பதற்காக, எவ்வளவு பட்டும் திறந்துறானா பாரு என்று கோபமாக அவனை அடிப்பதற்காக விரைந்தான். ஆனால் திடீரென அவனுடைய கையை பிடித்து நிறுத்தி வேண்டாம் என்பது போல் தடுத்தாள் நிவேதிதா. சரவணன் திரும்பவும் ராம்நாத்தை அடித்தான் என்றால் பிரச்சனை இதைவிட இன்னும் மோசமாகும் என்று நிவேதிதாவிற்கு மிக நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் அவள் அவனுடைய கையை இறுக்கமாக பற்றி கொண்டு ராம்நாத்தை அடிக்க முடியாதது போல தடுத்தாள். ராம்நாத்தின் வார்த்தைகளை கேட்டு நிவேதிதாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் அவளால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவனுடைய வார்த்தைகளில் இருந்து சில உண்மைகள் என்னவென்றால், அவளுடைய தாத்தா அவளோடு இருந்தது வரை இப்படி ஒரு சம்பவங்களை எல்லாம் அவள் எதிர்நோக்கியதே இல்லை. இப்படி தனக்கு நடக்கும் என்று கூட அவள் நினைத்து பார்த்ததில்லை. நிவேதிதா குமார் குடும்பத்தில் இத்தனை நாளும் ஒரு இளவரசியைப் போலத்தான் இருந்தாள். ஆனால் அவள் இப்போதும் ஒரு தேச துரோகியின் பேத்தியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறாள். நிவேதிதாவின் நிலையை பார்த்து லைலாவின் முகத்திலும் வலி தெரிந்தது. லைலாவின் மீது இப்பொழுது ராம்நாத்தின் பார்வை திரும்பியது. பரவாயில்லையே, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு நினைச்சுதான் வந்தேன். நீ கூட ரொம்ப நல்லாதான் இருக்க. நிவேதிதா நம்பர் 1, நீ நம்பர் 2. பரவாயில்ல, இன்னைக்கு எனக்கு டபுள் ஜாக்பாட் தான்
என்று ராம்நாத் சொல்லியபடி சிரித்தான். நேரமாக நிலைமை மோசமாக்கிக் கொண்டிருப்பதை பார்த்த நிவேதிதாவோ சரவணனை பார்த்து, சரவணா, நீ இப்ப கிளம்பு, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாத என்று நிவேதா எரிச்சலோடு சரவணனை பார்த்து சொன்னாள். நீ இங்க இருக்க பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும், அதனால தயவு செஞ்சு இங்கிருந்து போ என்று கோபமாக சரவணனை அங்கிருந்து விரட்ட பார்த்தாள் நிவேதிதா. நிவேதிதா சரவணன் முன்பு இதற்கு மேலும் அவமானப்பட வேண்டாம் என்றுதான் நினைத்தாள். அவள் இந்த நிலையில் தன்னை இங்கிருந்து போகச் சொல்கிறாள் என்பதை பார்த்து சரவணன் ஒரு நிமிடம் கோபமாகி தன்னுடைய பற்களை கடித்தபடி லேசாக சிரித்தான். உன்னை இவ்வளவு நாளா கண்டுக்காம விட்டது என்னோட தப்பு தான். அந்த தப்புக்கான பிராயச்சித்தத்தை நான் இப்ப உனக்கு செய்ய போறேன். இன்னைக்கு நடக்க போறத மட்டும் நீ பாரு என்று சரவணன் நிவேதிதாவை சமாதானப்படுத்த முயற்சி செய்தான். இங்க இப்போ ஒரு ஆளுக்கு உண்மையிலேயே டான்ஸ் ஆட கத்து கொடுக்கணும் என்று சரவணன் ராம்நாத்தை முறைத்தபடி நிவேதிதாவிடம் சொன்னான். சரவணன் இப்பொழுது தன்னுடைய மொபைலை எடுத்து யாரோ ஒருவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தான். நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ, உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது என்று ராம்நாத் தெனாவெட்டாக சரவணனை பார்த்து கூறினான். சரவணன் தன்னுடைய மொபைலை எடுத்து யாரோ ஒருவருக்கு போன் செய்வதை பார்த்து ராம்நாத் கிண்டல் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவனுடைய பேச்சை புறக்கணித்துவிட்டு சரவணன் நேரடியாக ரவிச்சந்திரனுக்கு தான் இப்பொழுது போன் செய்தான். ரவிச்சந்திரன் அந்த போன் அழைப்பை எடுத்ததும், ஹலோ ரவிச்சந்திரன், நான் சரவணன் பேசுறேன் என்று சரவணன் சொன்னது மட்டும்தான் தாமதம். தொலைபேசியின் மறுபக்கத்திலிருந்து சரவணனின் குரலை ரவிச்சந்திரன் கேட்டதும் அவருடைய முகம் மகிழ்ச்சியில் பூரித்தது. ஹலோ மிஸ்டர் சரவணன், வாட் a sudden surprise. நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்களா? எங்க இருக்கீங்க மிஸ்டர் சரவணன்? ஜோஸ்டோன்லயா இருக்கீங்க? இப்போ இன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீனா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா? ஏற்கனவே பல தடவை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கல என்று ரவிச்சந்திரன் மகிழ்ச்சியில் பேசிக்கொண்டே இருந்தார். அதை கேட்டு சரவணன் தலையசித்துவிட்டு, பரவாயில்ல ரவிச்சந்திரன், இப்பவே நாம 2 பேரும் மீட் பண்ணலாம். நான் இப்போ குமார் ஃபேமிலியோட ஆபீஸ்ல தான் இருக்கிறேன். நீங்க இப்பவே இங்க வர முடியுமா? வரும்போதே உங்க கூட சில ஆட்களையும் கூட்டிட்டு வாங்க. இங்க உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் என்று கூறினான் சரவணன். கண்டிப்பா நீங்க கேட்டு உங்களுக்கு நான் ஏதாச்சும் வேலை செய்யாம இருப்பேனா சரவணன்? கண்டிப்பா சீக்கிரமா வரேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டு போன்ல எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போன் அழைப்பை துண்டித்தார் ரவிச்சந்திரன். போனில் இப்படி தன்னை பற்றி சரவணன் யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ராம்நாத் கோபமாக, என்ன இன்னும் அடிக்கிறதுக்கு அடியாட்டுல தேடிட்டு இருக்கியா? எந்த கொம்ப வந்தாலும் இன்னைக்கு என்ன எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்ப இங்க வரப்போறவங்க நியூஸ் மீடியாவை சேர்ந்தவங்க. என் மேல இதுக்கு மேல ஒரு அடிப்பட்டா கூட இந்த நிவேதிதாவோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட மானம் மரியாதை காத்துல தொங்க விட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ என்று அவன் இன்னும் தெனாவெட்டாகத்தான் பேசிக் கொண்டிருந்தான். அவன் இவ்வளவு தெனாவெட்டாக பேசுவதை பார்த்த சரவணன் கோபமாக, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இப்படியே பேசிக்கிட்டு உன்னுடைய வாயை உடைக்கிறதுக்காக ஒருத்தன் வரான் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் சரவணன். சரவணன் தன்னுடைய போனில் ராம்நாத்தின் பெயரை ரத்தினத்திற்கு அனுப்பி வைத்தான். அடுத்த சில நிமிடத்தில் ராம்நாத்தின் அனைத்து தகவல்களும் ரத்தினத்திடமிருந்து சரவணனுக்கு வந்தது. அந்த அளவுக்கு வேகமாக செயல்படும் சைபர் டீம் சரவணனிடம் இருந்தார்கள். சரவணனின் ஒட்டுமொத்த பலத்தையும் பார்க்கும் பொழுது ராம்நாத் ஒரு எறும்பை போலத்தான் இருந்தான். ஆனால் அவன் பலம் தெரியாமல் இப்பொழுது மோதிக் கொண்டிருந்ததால் தன்னுடைய நிலை யானையின் காலில் மிதிப்பட்ட எறும்பை போல ஆகப் போகிறது என்று தெரியாமல் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ராம்நாத் இப்பொழுது சரவணனை பார்த்து, சும்மா அந்த பொண்ணுங்க முன்னாடி சவால் விடுற வேலையை மட்டும் வச்சுக்காத. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் போலயே பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுறது. நான் இன்னைக்கு உன்னை மீடியா முன்னாடி கேவலப்படுத்த போறேன் என்று சொல்லியபடியே, நீதான் இந்த நிவேதிதாவோட சோ கால்டு பினாமி ஹஸ்பண்ட்னு நான் எல்லாருக்கும் சொல்ல போறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் ராம்நாத். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த ஆபீஸ் கதவுக்கு வெளியே ஒரு சில நபர்கள் ஒன்று சேர்ந்து வந்து கூட்டம் போட ஆரம்பித்தார்கள். அவர்கள் அனைவரும் ராம்நாத்தால் அழைக்கப்பட்டிருந்த மீடியா துறையை சேர்ந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அவர்கள் சரவணனையும் நிவேதிதாவையும் பற்றி தப்பான செய்திகளை வெளியிட வேண்டும் என்று நினைத்து இந்த இடத்திற்கு வந்திருந்தவர்கள். அவர்களில் முக்கியமான ஒருத்தனாக ராம்நாத்தின் ஆள் மாறனும் இருந்தான். அங்கு வந்த செய்தியாளர்கள் அனைவரும் சரவணனை சூழ்ந்து கொண்டு கேமராவையும் மைக்கையும் பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து சிரித்த ராம்நாத் திடீரென்று சத்தம் போட்டு,
எல்லாரும் இங்க பாருங்க, என்னோட முகத்தை பாருங்க. இவன் தான் அதுக்கு காரணம். இவன் தான் என்னை இப்படி அடிச்சான். இந்த நிவேதிதா தான் இந்த பையனை வச்சு என்னை கடத்தி கொண்டு வந்து அடிச்சா என்று அடுக்கடுக்காக பொய் புகார்களை சொல்லி அழுவதைப் போல நடித்துக் கொண்டிருந்தான் ராம்நாத். ராம்நாத் மாறனை பார்த்து, இந்த சரவணனை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைங்க. மாறன், நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல வேண்டியது எதுவுமே இல்ல. என்னோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த நிவேதிதாவையும் கூட்டிட்டு போங்க, அவளையும் போலீஸ் கிட்ட ஒப்படைங்க என்று ஆவேசமாக கத்திக் கொண்டிருந்தான் ராம்நாத். ராம்நாத்தின் முகத்தை பார்த்த மாறன் உடனடியாக அங்கு நடந்த அனைத்தையும் புரிந்து கொண்டான். அவன் நிவேதிதாவை பார்த்து கேமராவை அவளுக்கு முன்பாக கொண்டு சென்று, மிஸ் நிவேதிதா, நீங்க ரொம்பவே தைரியமானவங்கன்னு தெரியும். ஆனா நீங்க இப்படி சட்டத்துக்கு புறம்பா இந்த ராம்நாத்தை ஆள் வச்சு கடத்தி கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கறதுனால என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு நினைச்சீங்களா மிஸ் நிவேதிதா? இந்த ரைட்ஸ உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்க இந்த கவர்மெண்டோட ஆர்டருக்கு கீழ்ப்பணிய மாட்டீங்களா? உங்களோட சொத்துக்களை நீங்க இப்ப கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். எதனால அந்த வீட்டை இடிக்க விடாம நீங்க தடுக்க நினைக்கிறீங்க என்று அடுத்தடுத்த கேள்விகளால் மாறன் இப்பொழுது நிவேதிதாவை துளைத்துக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் கேட்டு நிவேதிதா பயத்தில் நடுங்கத் தொடங்கினாள். அவளுக்கு அருகில் இருந்த லைலாவும் இப்போது நிவேதிதா என்ன பதில் சொல்ல போகிறாள் என தெரியாமல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவர்கள் நினைத்ததை விட இப்பொழுது விஷயங்கள் மிகவும் மோசமாகிவிட்டன. அவள் கோபமாக சரவணனை பார்த்து முறைத்து, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சரவணன் தான். அவனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையே. என்னோட தாத்தா இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தி வச்சிருந்த என்னோட குடும்ப மானமே ஒட்டு மொத்தமா போக போகுது. சரவணா என்று கோபமாக அவனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள் நிவேதிதா. மாறன் திரும்பவும் நிவேதிதாவை பார்த்து, என்ன மேடம் இவ்வளவு கேக்குறோம், அதுக்கும் எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? உங்களுக்கு அவ்வளவு திமிரா? மீடியா கிட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்ப உங்களை ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போகணும் என்று மாறன் இன்னும் அவளை மிரட்டும் தொனியில் பேசிக் கொண்டிருந்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, நாங்களே இங்க வந்துட்டோம் என்று திடீரென இடையில் ஒரு குரல் கேட்டது. உடனே அங்கு நின்றிருந்த அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகி யார் வந்திருக்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தார்கள். நிவேதிதா தன்னை பிடிக்கத்தான் போலீஸ்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் நடந்துருச்சு என்று நினைத்து நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். அவள் இப்படி பயத்தில் திணறிக் கொண்டிருப்பதை பார்த்த லைலாவும் இந்த நிலையிலும் அவளை விட்டுக் கொடுக்காதவளைப் போல நிவேதிதாவிற்கு பக்கத்தில் போய் அவளுடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். நிவேதிதாவின் கைகள் இப்பொழுது ஐஸ் கட்டியைப் போல குளிர்ச்சியாக இருந்தது. நிவேதிதா அந்த போலீஸை பார்த்து மிகவும் பயந்து போயிருந்தாள். ஆனால் அவளை விட இன்னொரு நபர்தான் வந்திருக்கும் போலீஸை பார்த்து பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். இப்பொழுது அந்த இடத்திற்கு வந்திருப்பது ரவிச்சந்திரன் தான். சரவணன் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப தன்னால் முடிந்த அளவிற்கு வேகமாக இந்த இடத்திற்கு வந்துவிட்டார் ரவிச்சந்திரன். பயத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பது மாறன் தான். மாறன் இந்த ரவிச்சந்திரனை பார்த்து எதற்காக பயப்படுகிறான் என்று ராம்நாத் ஆச்சரியமாக பார்த்தான். வேகமாக அந்த இடத்திற்கு வந்த ரவிச்சந்திரன் தன்னை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கும் மாறனை பார்த்து, என்ன மாறன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு சர்ப்ரைஸ் என்று அவனுடைய தோளில் பிடித்து இறுக்கியபடி சிரித்துக் கொண்டே நக்கலான முறையில் நலம் விசாரித்தார் ரவிச்சந்திரன். மாறனால் அவனுடைய நடுக்கத்தை மறைக்க முடியவில்லை. அவனுடைய கை கால்கள் எல்லாம் இப்பொழுது தளர்ந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த ராம்நாத்தும் கூட ஒரு நிமிடம் திகைத்து போனான். சரவணன் அப்போ இந்த ரவிச்சந்திரனுக்கு தான் போன் பண்ணி வர சொன்னானா? இவ்வளவு பிரபலமா இருக்கிற ரவிச்சந்திரன் இந்த சாதாரண பொடிப்பைய சரவணனுக்கு எப்படி தெரியும்? இது கனவா இருக்குமோ என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தான் ராம்நாத். மாறன் ஒரு நிமிடம் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு, சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க சார்? எதுக்காக வந்திருக்கீங்க என்று ஆச்சரியமாக கேட்டான். மாறன் மிகவும் புத்திசாலி என்பது ரவிச்சந்திரனுக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் ரவிச்சந்திரன் அதை கண்டுகொள்ளாமல், நான் இங்க ஒருத்தரை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீ யாருக்காக வந்திருக்கிற மாறன்? ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான விஷயமா? ஏதாச்சும் பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கா? இல்லாட்டி நானே உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தரட்டுமா என்று கேள்வி கேட்டார் ரவிச்சந்திரன். இப்பொழுது நடப்பதையெல்லாம் பார்த்து நிவேதிதாவால் எதையுமே நம்ப முடியவில்லை. இந்த போலீஸ் ரவிச்சந்திரன் தன்னை பிடித்து செல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைத்தாள் நிவேதிதா. ஆனால் அவர்களிடம் எதுவுமே கேட்காமல்
அவளை இவ்வளவு நேரம் கேள்விகளால் துளைத்துக் கொண்டிருந்த மாறனை நடுங்க வைப்பதை பார்த்து அதிர்ச்சியாக நின்றாள் அவள். ஒரு நிமிடம் அங்கு சுற்றி இருந்தவர்கள் அனைவரையும் ரவிச்சந்திரன் தெளிவாக பார்த்துவிட்டு அவருடைய பார்வை இப்பொழுது முழுவதுமாக ராம்நாத்தின் மீது விழுந்தது. அதை பார்த்த ராம்நாத் பயத்தில் ஒரு நிமிடம் அதிர்ச்சியானான். ஏன் சார், என்னாச்சு? எதுக்காக என்ன அப்படி பாக்குறீங்க என்று கேட்டான் ராம்நாத். மிஸ்டர் ராம்நாத், நான் உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். இதோ உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட். நீங்க $1 மில்லியன் கருப்பு பணத்தை லஞ்சமா வாங்கி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு என்று சொன்னபடியே தன் கையில் இருந்த ஏதோ ஒரு பேப்பரை ராம்நாத்தின் முன்னால் நீட்டினார் ரவிச்சந்திரன். அதில் ராம்நாத்தின் வரவு செலவு கணக்குகளும் ஒரு சில பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கையில் கொடுத்த பேப்பர்கள் அனைத்தையும் பார்த்த ராம்நாத் ஒரு நிமிடம் திகைத்து போனான். அந்த பட்டியலில் அவருடைய கேர்ள் ஃபிரெண்டின் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மிக தெளிவாக இருந்தது. அதிலிருந்த ரூபாயின் மதிப்புகள் அனைத்தும் மிக தெளிவாக பட்டியலிடப்பட்டிருந்தது. ஹேண்ட்பேக் 1 லட்சம், விலை உயர்ந்த ஷூக்கள், லட்சக்கணக்கில் ஷாப்பிங் செய்த லிஸ்டுகள் என பட்டியல் நீண்டு கொண்டே போனது. இதையெல்லாம் பார்த்து இந்த லிஸ்டையெல்லாம் இவங்க எப்படி எடுத்தாங்க, அதுவும் இவ்வளோ சீக்கிரமா என்று நினைத்து அதிர்ச்சி அடைந்தான் ராம்நாத். ஆனால் அதற்கும் மேலாக இந்த நேரத்தில் ரவிச்சந்திரன் எதற்காக திடீரென்று இந்த இடத்திற்கு வந்து தன்னிடம் பிரச்சனை செய்கிறார் என ராம்நாத்திற்கு புரியவில்லை. இப்பொழுதுதான் ராம்நாத் ஏதோ மிகப்பெரிய தவறொன்றை செய்துவிட்டதாக உணர்ந்தான். ராம்நாத் மெதுவாக பதுங்கியபடி, சார், நாம இந்த விஷயத்த தனியா போய் பேசலாமா? நாளைக்கு எங்கேயாவது ஹோட்டல்ல மீட் பண்ணலாமே. நான் உங்களுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் சார் என்று தன்னுடைய குரலை தாழ்த்தி மெதுவாக கிசுகிசுப்பதை போல அசடு வழிய, உங்களை நான் நல்லாவே கவனிக்கிறேன் சார் என்று சிரித்தபடியே கேட்டான் ராம்நாத். ஆனால் ரவிச்சந்திரன் ராம்நாத்தை கோபமாக முறைத்துவிட்டு, உங்களோட முகத்துல எல்லா இடத்துலயும் அடிப்படல போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் இடம் அங்கங்க மீதி இருக்கிற மாதிரி தெரியுது மிஸ்டர் ராம்நாத். சரவணனோட ஆட்கள் உங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா உங்க முகத்துல மிச்சம் மீதி இருக்கிற அந்த இடத்த கவர் பண்ணட்டுமா என்று சிரித்தபடி கேட்டார் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரனின் இந்த பேச்சை கேட்ட ராம்நாத்திற்கோ இப்போது மயக்கமே வருவது போல இருந்தது. சமீபத்தில் தான் ராம்நாத் $1 மில்லியன் கருப்பு பணத்தை லஞ்சமாக வாங்கியிருந்தான். கொஞ்ச நாட்களாகவே ராம்நாத்திற்கு அதிக அளவில் வெளிநாட்டிலிருந்து பணம் வருவது சகஜமாகியிருந்தது. அவனுடைய வாழ்க்கை முறையும் திடீரென மாறத் தொடங்கியது. அவன் செய்யும் வேலைக்கும் அவனுடைய இந்த வசதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது மிக தெளிவாகவே தெரிந்தது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் குடைப்பிடிப்பான் என்பது போல அவனுடைய வீடு மொத்தமும் இப்பொழுது விலை உயர்ந்த பொருட்களால் நிரம்பியிருந்தது. விலை உயர்ந்த கார்கள், பல பங்களாக்கள் என அதிக அளவில் சொத்துக்களை வாங்கி குவித்துக் கொண்டிருந்தான் ராம்நாத். ஆனால் இந்த சரவணனுக்கு இந்த விஷயமெல்லாம் எப்படி தெரியும் என்று நினைத்து ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டான் ராம்நாத். முக்கியமாக அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், ராம்நாத்தின் கேர்ள் ஃபிரெண்ட் பயன்படுத்திய வங்கி கணக்கின் ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி இவங்க எடுத்திருப்பாங்க என்று ஒரு நிமிடம் ராம்நாத் யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனே எதிர்பார்க்காத விதமாக அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டிடமிருந்து அவனுக்கு போன் கால் வந்தது. ராம்நாத் தனது போனை எடுத்து, ஹலோ, என்னாச்சு என்று கேட்டான். உடனே அலைபேசியின் மறுபக்கத்தில் இருந்து பீதி கலந்த குரலில், ராம்நாத், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க என்று அழைத்தாள் அந்த பெண். உடனே ராம்நாத், என்னாச்சு? இப்ப நான் முக்கியமான ஒரு பிரச்சனைல இருக்கேன். என்னால இப்ப வீட்டுக்கு வர முடியாது. நேரம் தெரியாம போன் பண்ணிட்டு இருக்காத என்று கோபமாக பேசினான். ஆனால் அந்த பெண்ணும் கோபமாக ராம்நாத்திடம், நீங்களும் எதையும் தெரிஞ்சுக்காம பேசாதீங்க ராம்நாத். இங்க நம்ம வீட்டுக்கு வெளியில இன்கம் டாக்ஸ் ரைட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சில பேர் வந்து நின்னு கதவு திறக்க சொல்றாங்க. நான் இன்னும் கதவு திறக்கல. நம்ம வீட்டுல இப்ப இருக்கிற இந்த பணத்தை அவங்க கண்டுபிடிச்சா என்ன செய்யறது? எனக்கு பயமா இருக்கு ராம்நாத், சீக்கிரமா இங்க வாங்க என்று அந்த பெண் கவலையோடு சத்தம் போட்டாள். இதை கேட்ட ராம்நாத்தின் தலையில் நேராக இடி விழுந்தது போல இருந்தது. அவனுடைய உடல் இப்பொழுது வேகமாக நடுங்கியது. அவனால் நடக்கும் விஷயங்கள் எதையுமே நம்ப முடியவில்லை. அவனுடைய முகம் வியர்வையில் கழுவியது போல நனைந்திருந்தது. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோமோ என்ற ஒரு பயம் இப்பொழுதுதான் ராம்நாத்தை உலுக்கியது. இவ்வளவு பெரிய தொகை இப்பொழுது ராம்நாத்திற்கு கிடைத்தது வேறு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு சீக்கிரட்டாகத்தான் வைத்திருந்தான் ராம்நாத். ஆனால் இந்த விஷயம் எப்படி இவர்களுக்கு தெரிந்தது என்று நினைத்து அதிர்ச்சியில் இருந்தான் ராம்நாத். நீ என்ன ஒரேடியா தீர்த்து கட்டலாம்னு நினைச்சியா சரவணா என்று ராம்நாத் திடீரென்று திரும்பி சரவணனை பார்த்து கேட்டான். நான் உன்னை எதுவுமே பண்ணலையே மிஸ்டர் ராம்நாத். நான் ரவிச்சந்திரனுக்கு தான் அவரோட குப்பையை கிளீன் பண்றதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான் என்று சிரித்தபடி சொல்லிக்கொண்டே பேச்சுவாக்கில் ராம்நாத்தை குப்பை என்று சொல்லி காட்டினான் சரவணன்.
என்னோட முக்கியமான வேலையே நிவேதிதாவோட குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறது தான். எனக்கு ஏற்கனவே தெரியும் இப்படி ஒரு விஷயத்த உன்னால எவ்வளவு தைரியமா செய்ய முடியாதுன்னு. உனக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. இப்படி எல்லாம் செய்ய உன்கிட்ட யார் சொன்னா? அத நீ என்கிட்ட இப்ப சொல்லித்தான் ஆகணும். உன்னால இப்ப எங்கேயுமே தப்பிக்க முடியாது என்று சரவணன் ராம்நாத்தை பார்த்து மிரட்டும் தொனியில் சொன்னான். அவனிடம் பேசிய சரவணன் பக்கத்தில் இருந்த சோஃபாவில் போய் அமர்ந்துவிட்டு ராம்நாத்தை பார்த்து, யாருன்னு சொல்றியா? இல்லாட்டி என்னோட ஆட்களை கதவை உடைச்சி வீட்டுக்குள்ள போக வைக்கட்டுமா? என்ன சொல்ற? முடிவு உன்னோடதுதான் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் சரவணன். ராமின் செய்கையை பார்த்த சரவணன் அதீத கோபத்தோடு தன்னுடைய சேரில் சாய்ந்து நின்றபடியே அவனை மிரட்டிக் கொண்டிருந்தான். இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கையில் அவர்களின் வலிமை வித்தியாசம் தெளிவாக தெரிந்தது. நிவேதிதா அதுவரை கோபத்துடன் சுருங்கிய புருவங்களோடு ராம்நாத்தை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சரவணனின் செயலால் அவளுடைய சுருங்கிய புருவங்கள் இறுதியாக தளர்ந்தன. அவள் உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்த கோபமும் ஆத்திரமும் அந்த நிமிடமே தணிந்தது. அவள் சரவணனை மிகவும் குறைத்து மதிப்பிட்டிருந்தாள். இதுவரை கொஞ்சம் ஏளனமாகவும் அவனை நடத்தினாள். சரவணனை அவளுக்கு பிடித்திருந்தாலும் அவள் இதுவரை அதை வெளியில் காட்டிக் கொண்டதில்லை. யாரிடமும் சொன்னதும் இல்லை. கோஷ்டவுன் என்ற ஊருக்கு அவன் திரும்பியதும் அங்கிருந்தவர்கள் தங்கள் ஊருக்கு ஒரு ராஜா வந்ததைப் போல நினைத்து ராஜ மரியாதை கொடுத்தார்கள். அப்பொழுது கோஷ்டவுனில் பல பெரிய பெரிய குடும்பங்கள் இருந்தன. ஹில்வுட்டில் கூட பல சக்தி வாய்ந்த குடும்பங்களும் அதன் பிரமுகர்களும் இருந்தனர். இருப்பினும் சரவணனுக்கு முன்னால் பிரச்சனை செய்ய யாரும் துணிந்து முன்வரவில்லை. ஒருவேளை சரவணனுக்கு முன்னால் அவர்கள் எதிர்த்து நின்றால் அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலேயே இருந்த தடயம் இல்லாமல் அவர்கள் எளிதில் அழிக்கப்படலாம். உனக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு என்று சரவணன் ராம்நாத்தை பார்த்து சொன்னான். சரவணன் ராமன் வழியில் தலையிடாமல் ஓரமாக நின்று ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து 2 பஃப் பிடித்தான். சரவணனின் பேச்சையும் செய்கையையும் பார்த்த ராம்நாத் மிகவும் கோபமாக இருந்தான். ஆனால் அவனுக்கு இதை தவிர வேறு வழியில்லை என்றும் தோன்றியது. ராம் மீண்டும் மீண்டும் மாறனை பார்த்தார். ஆனால் மாறன் அந்த நேரத்தில் எந்த சத்தமும் போட தயாராக இல்லை. அவனுக்கு அந்த அளவிற்கு துணிவும் இல்லை. போலீஸ் ஆபீசர் ரவிச்சந்திரன் அவனுக்கு அருகில் இருந்ததால் ஒரு வார்த்தை கூட பேச அவனுக்கு தைரியம் வரவில்லை. சரவணன் செகண்ட்ஸ்களை எண்ண ஆரம்பித்தான். 9, 8, 1. 9 தொடங்கி சட்டென்று 1 வந்து நின்றான். சரவணன் எண்ணியதை பார்த்த ராம்நாத் ஆச்சரியமாக அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில், இந்த சரவணனுக்கு யார் கணக்கு சொல்லி கொடுத்தது? சாதாரண வேலை பார்க்குற ஆளு கூட கணக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த சரவணன் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான். ஆனா அவனுக்கு கணக்கு தெரியலையா? 8க்கு அப்புறம் 1 வந்துருச்சு. இது என்ன கணக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தார். உன்னோட நேரம் முடிஞ்சது. இன்னி உனக்கு இன்னொரு வாய்ப்பு இல்ல என்று சரவணன் தோள்களை குலுக்கி பின்பு கூறினான். சேரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த சரவணன் இப்பொழுது நிமிர்ந்து நின்று ராம்நாத்தை பார்த்து, உங்ககிட்ட போன் இருக்கா? என்ன அதுல யாரும் உன்னை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்களா என்று கேலியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சரவணன் சொல்லி முடிக்க ராமின் போன் அடித்தது. ராம் அதை அட்டென்ட் செய்து பேச மறுமுனையில் ஒரு அழுகுரல் கேட்டது. அதை கேட்ட ராம் கனத்த இதயத்துடன், என்னாச்சு என்று அதிர்ச்சியாக கேட்டார். ராம், நீங்க அங்க என்ன செய்றீங்க? இங்க யாரோ வந்து நம்மளோட வீட்டு கதவை உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கையில அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல ராம். நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகும் ஒரு சில நேரங்கள்ல நாம சேர்ந்துதான் நம்மளோட பிசினஸ் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம பையன் இன்னும் அப்ராட்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் படிப்பு முடியல. அவன் மேல படிக்க நாம இன்னும் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ராம். எல்லாம் உங்களை நம்பிதானே நான் முடிவெடுத்தோம். இப்ப உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா நானும் நம்ம பையனும் என்ன செய்ய போறோம்னு தெரியல. நம்ம புதுசா ஓபன் பண்ணின ஹோட்டலையும் இன்னைக்கு ரைட் பண்ண போறாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குறாம். ஒரே நாள்ல நம்மளோட எல்லா சொத்தும் நம்மளை விட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குறாம். சீக்கிரமா வாங்க இங்க என்று ஒரு பெண் ராமிடம் போனில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். ராம் இதை கேட்டதும் நடுங்கினான். அவனுடைய உள்ளங்கைகளும் வழக்கத்திற்கு மாறாக வியர்த்திருந்தது. வெகு நேரத்திற்கு பிறகு ராம் அடக்க முடியாமல் நடுங்கியபடி, அனி, நீ முதல்ல அழறத நிறுத்து. அதெல்லாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்று சொன்னார். பின்னர் ராம் பீதியுடன் சரவணனை திரும்பி பார்த்து, மிஸ்டர் சரவணா, இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பண்ண இந்த தப்புக்கு எனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த தண்டனை ஏத்துக்கிறேன்.
என் குடும்பத்தையும் என்னோட ப்ராப்பர்ட்டிஸையும் எதுவும் செஞ்சிடாதீங்க என்று சொன்னான். ராம் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் தலையை அசைத்து, நான் அப்படி நினைக்கல. எனக்கு தேவையெல்லாம் அந்த இடம் மட்டும்தான். உங்களுக்கு நான் எதுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று நக்கலாக சொன்னான். மிஸ்டர் சரவணா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று ராம் சொல்லிக்கொண்டு சுற்றி பார்த்தார். இதை சரவணன் தான் செய்திருப்பான் என்று அவனுக்கு தெரியும். நிவேதிதாவுடன் இந்த சரவணனுக்கு இருக்கும் உறவை கண்டறிவதற்கான சிறந்த வாய்ப்பு இது என்று அவருடைய ஷேர் ஹோல்டர் அவரிடம் கூறியதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் சரவணன் அங்கு இல்லை. அதனால் நிவேதிதாவின் சொத்துக்களை ராம் சாதாரணமாக கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய கணக்கு முழுவதும் தவறாக போனது. இவ்வளவு நேரம் சரவணனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த ராம் திடீரென, என்ன காயப்படுத்துறதுல உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது என்று திமிராக பேசி அவனை மிரட்டினான். இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் எதுவும் பதில் சொல்லவில்லை. இருப்பினும் சரவணன் தன்னை வேறு ஒருவன் அச்சுறுத்துவதை மிகவும் வெறுத்தான். ராம் தன்னை மிரட்டுவதை கவனித்த சரவணன், ரவி, மிஸ்டர் ராம் என்னை என்ன செய்ய போறாருன்னு நான் பார்க்கணும். அதனால நீங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புங்க. இந்த ராம்நாத் என்னை மிரட்டுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இங்க இருந்தா மிஸ்டர் ராம் உங்களையும் ஏதாவது பண்ணிடுவாரு என்று ரவியிடம் நக்கலாக கூறினான். ரவிச்சந்திரன் புன்னகையுடன் உதட்டை பிதுக்கி, சரிங்க மிஸ்டர் சரவணன், நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுக்கு கண்டிப்பா டின்னருக்கு வரணும் என்று சொன்னார். என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வரதா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இப்ப நீங்க கிளம்பலாம் என்று சரவணன் தலையசைத்து கூறியதை கேட்ட ரவிச்சந்திரன் பதிலுக்கு தலையசைத்து விட்டு அங்கிருந்து சென்றார். இதை இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மாறன் மட்டுமல்லாமல் ராம்நாத்தும் அதிர்ச்சியில் திகைத்து நின்றிருந்தார்கள். ரவிச்சந்திரனிடம் சரவணன் பேசிக் கொண்ட விதம் அவர்கள் இருவரையும் பயமுறுத்தியது. அந்த அறையில் நின்று கொண்டிருந்த ராம் சரவணாவை பார்த்து, சரவணா, உனக்கு எவ்வளவு திமிர் ஆகாது. குமார் ஃபேமிலியை மட்டும் இல்ல, உன்னை சமாளிக்கிறதும் எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நான் இதையெல்லாம் என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணேன். சிட்டாடல்ல இருக்க என்னோட ஃப்ரெண்டு தான் இதை செய்ய சொன்னாரு. நீ அவரை தேடி போனா மரணத்தை தேடி போறதுக்கு சமம். உனக்கு முன்னாடி போன சிவகுமார் கூட திரும்ப வரல என்று திமிராக புன்னகையுடன் சொன்னார். இதை கேட்டதும் நிவேதிதா தனது முஷ்டியை இறுக்கி அங்கிருந்த டேபிளில் ஓங்கி குத்தினாள். குமார் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் அனைவரும் சிவகுமார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ராம்நாத் சரவணனிடம் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைத்து சரவணன் உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தான். ஆனால் சிவகுமார் சிட்டாடெல்லிற்கு சென்ற பிறகு அவர் இதுவரை திரும்பி வரவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். சிவகுமார் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை முடித்து வைப்பது எவ்வளவு கடினமான ஒன்று என்பதை இன்று ராம்நாத் சரவணனிடம் சொல்லியிருந்தான். ஆனால் சிவகுமார் திரும்பி வருவார் என்று நினைத்துக் கொண்டிருந்த குமார் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்தில் ஏமாற்றத்தை கொடுக்க சரவணன் விரும்பவில்லை. மேலும் ராம்நாத் சொன்னதை நினைத்து, என்ன சொன்ன? என்னோட சாவை தேடி போறதுக்கு சமமா? நானே யமன் தாண்டா. உனக்கு மட்டும் இல்ல, உன்னை அனுப்புனவங்களுக்கும் நான் தான் யமன் என்று கண்களில் கோபத்துடனும் இதழில் அரக்க புன்னகையுடனும் சொன்னான். பின் தன் போனை கையில் எடுத்து, மிஸ் ரத்னம், ராம்நாத் இங்க அனுப்புனது யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க என்று ஒரு மெசேஜை டைப் செய்து ரத்தினத்திற்கு அனுப்பினான். சரவணனிடமிருந்து வந்த அந்த மெசேஜை பார்த்த ரத்தினம் புன்னகையுடன் அவனுக்கு போன் பண்ணி, சரி, நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா இத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். உண்மையை சொல்ல போனா இந்த விஷயத்தை செய்யறதுக்கு ராம்நாத்துக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. ராம்நாத் கேட்டதை விட அதிகமா அவங்க காசு கொடுத்திருக்காங்க. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த ராம்நாத்தும் இந்த வேலையை செய்ய ஒத்துக்கிட்டார். இதே மாதிரி ஒரு விஷயம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீரன் ஃபேமிலிக்கு நடந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். நல்ல வேலையா நிவேதிதா மேடம் பின்னாடி நீங்க இருந்தீங்க. ஒருவேளை ராம்நாத் இந்த வேலையை முடிச்சிருந்தார் அப்படின்னா மொத்த பணத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டு இந்த ராம்நாத்தையும் விட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவருக்கு இவங்க எந்த பணமும் கொடுக்காம ஏமாத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ பெரிய சிங்கராஜ் ஃபேமிலிக்கு இந்த ராம்நாத் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்களுக்கு தேவையெல்லாம் கைக்கூலியா ஒரு ஆளு, அவ்வளவுதான் என்று பதில் சொன்னார். ஓ, இப்ப எனக்கு புரியுது. இது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறது ஜாஸ்மினா, அதாவது ஆதிரனுடைய ஃபியான்சியா என்று சரவணன் ரத்தினத்திடம் ஆச்சரியமாக கேட்டான். ஆமா சார், நான் ஏற்கனவே நல்லா விசாரிச்சிட்டேன்.
உங்களோட ஃப்ரெண்ட் ஆதிரன் ரொம்ப புத்திசாலி. அவர் சிட்டாடல்ல அசென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஓபன் பண்ணாரு. ஒரு விதத்துல அந்த கம்பெனியோட லாஸுக்கு இந்த சிங்கராஜ் ஃபேமிலியும் ஒரு காரணம் தான். இந்த சிங்கராஜ் ஃபேமிலியால நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல மிட்டல் ஃபேமிலி மட்டும் இல்லாம தீரன் குடும்பமும் ஒண்ணுதான். இந்த சிங்கராஜ் ஃபேமிலி ஆதிரனுடைய இந்த கம்பெனிய ஜாஸ்மின் மூலமா கைப்பற்றிக்கிட்டா அவங்க சிட்டாடல்ல இருக்கிற மிகப்பெரிய 4 குடும்பத்துல ஒரு குடும்பமா வருவாங்க. அந்த பேராசைக்காகத்தான் அவங்க இந்த காரியத்தை செஞ்சாங்க என்று ஆதங்கத்துடன் ரத்தினம் சொன்னார். ரத்தினம் சொன்னதை கேட்ட சரவணன், சிங்கராஜ் ஃபேமிலி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போ ஆதிரனோட அசன்கோ கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா அதோட லாஸ பத்தியும் அவனோட சூசைட் பத்தியும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆதிரன் அந்த கம்பெனியை சாதாரணமா ஆரம்பிச்சிடல, நிறைய நல்ல விஷயங்களை அது மூலமா பண்ணணும்னு நினைச்சான். அதனாலதான் எல்லாரும் அந்த கம்பெனியை டார்கெட் பண்ணிருப்பாங்க என்று சரவணன் சொன்னான். ஆதிரன் திறமையான ஆள் தான், ஆனா அவன் கஷ்டப்படுற நேரத்துல யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ அந்த கம்பெனியை காப்பாத்தினாலும் அது மிட்டல் ஃபேமிலிக்கோ நமக்கோ வரப்போறது இல்ல. இதெல்லாம் தவிர அந்த ஜாஸ்மின் நல்ல பொண்ணு கிடையாதுன்னு இப்ப நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்க அவளை பார்க்க போறீங்களா என்று ரத்தினம் கேட்டார். ஆமா, நான் அந்த ஜாஸ்மினை நேர்ல போய் பார்க்க போறேன். இன்னும் 4 மணி நேரத்துல சிட்டாடல்ல இருப்பேன். நான் நிவேதிதாவையும் என்னோட கூட்டிகிட்டு தான் வருவேன். குமார் ஃபேமிலிக்கு இப்படி ஒரு கேவலமான செயலை செய்ய துணிஞ்சவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நிவேதிதா அவ கண்ணால பார்க்கட்டும் என்று ஆதங்கத்துடன் சரவணன் கூறினான். சரவணன் ரத்தினத்திடம் பேசிக் கொண்டிருந்ததை எதையும் நிவேதிதா கேட்கவில்லை. சரவணன் ரத்தினத்திடம் பேச வேண்டும் என்று தன் போனை எடுத்துக்கொண்டு நிவேதிதா இருந்த அறையிலிருந்து வேறொரு அறைக்கு வந்திருந்தான். ஆனால் அந்த அறையில் இருந்த லைலா சரவணன் பேசிய எல்லா வார்த்தைகளையும் கேட்டாள். அவள் முகம் சந்தோஷத்தில் பூரித்தது. லைலா உடனடியாக நிவேதிதா இருந்த அறைக்கு சென்று சரவணன் போனில் ரத்தினத்திடம் பேசிய எல்லாவற்றையும் அவளிடம் சொன்னாள். லைலா சொன்னதை கேட்ட நிவேதிதா அவளை பார்த்து, நீ என்ன பேசுற? அவன் அதெல்லாம் சொல்ல போறான் என்று கேட்டாள். ஏன் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்க? அவர் உங்களோட வருங்கால புருஷன் என்று கேலியாக கூறினாள். லைலா சொன்னதை கேட்டு கொஞ்சம் கோபமான நிவேதிதா, உன்னை எத்தனை தடவை சொல்றது? அவனை என்னோட புருஷன்னு சொல்லத்தானே? எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. இனிமே நீங்க இருக்க வேண்டாம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு உன்னோட சொந்த ஊருக்கே போ என்று கூறினாள். நிவேதிதா இப்படி சொன்னதை கேட்டு லைலா, என்ன வேலையை விட்டு அனுப்புறது இருக்கட்டும், நீங்க உங்க கல்யாணத்தை எதிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க சரவணன் சார மனசார ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் என்று மீண்டும் கேலியாக கூறினாள். லைலா கேலியாக கூறியதை கேட்ட நிவேதிதா சிறிய கோபத்துடன் லைலாவை இடுப்பில் கிள்ளினாள். இப்போது அவர்கள் இருவரும் எதிர்பாராத விதமாக கையில் இருக்கும் போனை பார்த்து கொண்டே சரவணன் அந்த அறைக்குள் நுழைந்தான். பின் அங்கிருந்த ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு ரவிச்சந்திரனுக்கு போன் செய்தான். மிஸ்டர் ரவிச்சந்திரன், நீங்க உங்க கூட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு சிங்கராஜ் ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு போய் அங்க ஜாஸ்மின் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பார், அவளை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்க என்று கூறினான். இதை கேட்ட ரவிச்சந்திரன், மிஸ்டர் சரவணன், நாம் எதுக்கு அவங்கள கூட்டிட்டு வரணும் என்று கேட்டார். அது அவ என்னோட பழைய ஃப்ரெண்டு, அவளை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னான். ஓ, நீங்க கிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா? அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்று ரவிச்சந்திரன் முகத்தை சுழித்து கொண்டு கேட்டார். நீங்க அந்த கிஃப்ட பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் அப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆடம்பரமான கிஃப்ட், பல வருஷத்துக்கு தங்கறதுக்கு ஃப்ரீயான இடமும், அவளுக்கு ஃபிட்டான யூனிஃபார்மும் ட்ரெஸ்ஸும், ஹைஃபை சாப்பாடும், அதோட 2 இரும்பு ஹேண்ட் கப்ஸ் கூட கிடைக்கும். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் பணம் கொடுக்க தேவையில்ல. அப்படி ஒரு கிஃப்ட அவளுக்கு கொடுக்க போறேன். நீங்க அவளை கூட்டிட்டு வந்து ஃப்ரீயா போட்டோ ஷூட் கூட பண்ணிக்கங்க என்று கூறி பக்கத்தில் இருந்த டேபிளில் ஓங்கி குத்தினான். மிஸ் ஜாஸ்மின் சிங்கராஜ், உங்களோட கடைசி காலம் வந்துருச்சு. உன்னோட சாவு என் கையில தான். நீ பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு சரியான தண்டனை நான் கொடுப்பேன் என்று சரவணன் நினைத்து கொண்டிருந்தான். சரவணன் போனில் பேசியதை கேட்டு அந்த அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். குறிப்பாக ராம்நாத் சரவணன் பேசியதை கேட்டு மிகவும் மோசமாக உணர்ந்தான். ராம்நாத்திடம் யாரோ ஒருவர் வந்து பல லட்சம் ரூபாயை கொடுத்து நிவேதிதாவிற்கு எதிராக சில சதி வேலைகளை செய்ய சொன்னார்கள். ராம்நாத்தும் அந்த பணத்திற்காக இதை செய்ய துணிந்தார். அவன் குமார் ஃபேமிலிக்கு எதிராக
சில காரியங்களை செய்வதன் மூலம் அதிகமாக பணம் கிடைக்கும் என்று கற்பனை செய்திருந்தார். தான் இதுவரை சம்பாதித்த மொத்த பணத்தையும் இந்த ஒரு வேளையில் சம்பாதிக்கப் போவதாக ராம்நாத் மனக்கோட்டை கட்டியிருந்தான். ராம்நாத் ஒரு புத்திசாலியான ஆள்தான். இருந்தாலும் அவன் ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியாமல் அந்த காரியத்திற்குள் காலடி எடுத்து வைக்க மாட்டான். அவனுக்கு தெரிந்தவரை அவனுக்கு இந்த வேலையை கொடுத்தது வேறு ஒரு ஆள். ஆனால் அந்த ஆளுக்கு மேல் ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி இருப்பது ராம்நாத்திற்கு தெரிந்திருந்தது. அதனால் ராம்நாத் அதை பற்றி முழுமையாக விசாரிக்க ஆரம்பித்தார். ராம்நாத் இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக விசாரித்த பின்புதான் இதற்கு பின்னால் இருப்பது சிங்கராஜ் ஃபேமிலி என்பது ராம்நாத்திற்கு தெரிய வந்தது. ராம் இதுவரை தான் செய்ய போகும் வேலைக்காக பணம் வரும் என்ற நம்பிக்கையில் இருந்தான். ஆனால் சிங்கராஜ் ஃபேமிலி பற்றி தெரிந்ததும் அவர் இந்த ஒரு வேலையில் தனது முழு வாழ்க்கையையும் செட்டில் ஆக்கிக் கொள்ள நினைத்தான். இதனால் ராம்நாத் தைரியமாக குமார் ஃபேமிலியை எதிர்க்க ஆரம்பித்தான். ஆனால் அவர்களுக்கு பின்னால் சரவணன் இருப்பான் என்று ராம்நாத் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. ராம்நாத் நினைத்ததை விட சரவணனின் பவர் பல மடங்கு அதிகமாக இருந்தது என்பதை அவன் தாமதமாகத்தான் தெரிந்து கொண்டான். மிஸ்டர் சரவணன் என்று ராம் சரவணனிடம் அதீத பயத்துடன் எதையோ சொல்ல நினைத்து அவனை அழைத்தான். ராம் தன்னை கூப்பிட்டவுடன் அவனை திரும்பி பார்த்து அவனுக்கு எதுவும் பதில் அளிக்காமல் அவனை சரவணன் அலட்சியப்படுத்தினான். அவனுக்கு ராமிடம் பேசுவதற்கு துளியும் விருப்பமில்லாமல் இருந்தது. இந்த காரியத்தை செய்தது ராமாக இருந்தாலும் இதை செய்ய சொன்ன ஜாஸ்மினின் மேல் சரவணனுக்கு அதிக அளவு கோபம் இருந்தது. சரவணன் தன்னை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துவதை பார்த்த ராமின் முகம் விரக்தியில் வாடியிருந்தது. அதன் பிறகு சரவணன் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு சட்டென்று நிவேதிதாவின் பக்கம் திரும்பி அவளிடம், நீ சீக்கிரமா உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண, நாம இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும் என்று கூறினான். நிவேதிதா சற்று திகைப்புடன் சரவணனை திரும்பி பார்த்து, எங்க போறோம், எதுக்காக போறோம் என்று கேட்டாள். நாம சிட்டாடலுக்கு போறோம். உங்க தாத்தாவுக்கு அங்க தனியா இருந்து போர் அடிக்குதான். அதான் அவருக்கு கம்பெனி கொடுத்து அவரு சில் பண்ண போறோம் என்று சரவணன் கிண்டலாக கூறினான். அதை கேட்ட நிவேதிதா முகத்தை சுருக்கி ஆழமாக சரவணனை தன் ஓர கண்களால் பார்த்து, நாம சிட்டாட்டலுக்கு போறதுக்கு இதுதான் முக்கியமான காரணமா என்று திருப்பி கேட்டாள். கண்டிப்பா அது காரணம் இல்ல. பட் இப்போதைக்கு என்னால உங்ககிட்ட எதையும் தெளிவா சொல்ல முடியாது. என் கூட வரதானே போற, நேர்ல வந்து பார்க்கும்போது எல்லாம் புரியும் என்று சொன்னான். சரவணன் லைலாவின் பக்கம் திரும்பி, தயவு செஞ்சு நிவேதிதா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. நமக்கு ரொம்ப நேரம் இல்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் என்று சொன்னான். சரவணன் தன்னிடம் சொன்னதை கேட்டு, ஓகே சார், இப்பவே எல்லாம் அரேஞ்ச் பண்ற என்று லைலா பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தாள். நிவேதிதா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவள் அதற்கு மேல் எதையும் விளக்க விரும்பவில்லை. லைலாவும் தன்னுடைய பாஸ் நிவேதிதாவிற்கு பதிலாக வெளி ஆளான சரவணனுக்கு சப்போர்ட்டாக இருந்தாள். அரை மணி நேரம் கழித்து லைலா நிவேதிதாவின் சாமானங்களை தயார் செய்து முடித்தாள். சரவணனும் நிவேதிதாவும் அங்கிருந்து புறப்பட்டு பிளைட்டில் சிட்டாட்டலிற்கு விரைந்தனர். 3 மணி நேரம் கழித்து சரவணன் நிவேதிதாவுடன் விமானத்தில் இருந்து சிட்டாட்டலில் இறங்கினார்கள். அந்த ஊரின் குளிர் காரணமாக நிவேதிதாவிற்கு தும்மல் வந்தது. அடுத்த வினாடி சரவணன் ஏற்கனவே தன் ஜாக்கெட்டை கழற்றி அதை அவள் மேல் போர்த்து இருந்தான். இதையெல்லாம் எதிர்பாராத நிவேதிதாவின் கண்கள் ஒரு வினாடி விரிந்தது. ஆனால் அவள் முகம் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தது. பின்னர் அவள் தான் போர்த்து இருந்த சரவணனின் ஜாக்கெட்டை கழற்றி, பரவாயில்ல, எனக்கு அவ்வளவா குளிர் இல்ல என்று சொல்லி அவன் கைகளில் கொடுத்தாள். உங்க தாத்தா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? நீ எப்பவும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டியா? என்கிட்ட மட்டும்தானா இல்ல எல்லார்கிட்டயும் இப்படிதானா என்று சரவணன் கேட்டான். நிவேதிதா அவனை திரும்பி பார்த்து தலையை அசைத்து, அப்படிலாம் எதுவும் இல்ல, நாம வந்த வேலையை முதல்ல பார்க்கலாம் என்று எப்போதும் போல தன் முகத்தை நிமிர்த்தி வைத்துக் கொண்டு சொன்னாள். அவளுடைய இந்த திமிரான பதிலை இதழில் புன்னகையுடன் சரவணன் பார்த்துவிட்டு பின் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடன் அவர்களை அங்கிருந்து அழைத்துச் செல்ல ரத்தினம் வந்திருந்தார். சார், எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணியாச்சு. ரவிச்சந்திரனும் மோஹித்தும் அவங்களோட அந்த டீமும் இன்னைக்கு நைட்டு நீங்க சொன்ன அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க என்று சரவணன் ரத்தினத்திடம் சொன்னார். ரத்தினத்தின் அந்த வார்த்தைகளை கேட்டு நிவேதிதா நடுங்கினாள். அவர்கள் இருவரும் ராம்நாத் பற்றியும் சிங்கராஜ் ஃபேமிலி பற்றியும் பேசிக் கொண்டிருப்பதாக அவள் நினைத்தாள். ராம்நாத் சிங்கராஜ் குடும்பத்தின் கைகூலி என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. அவர்களை தவிர தன் குடும்பத்திற்கு வேறு யாரும் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியாது என்று
அவள் நினைத்திருந்தாள். அவள் மனதிற்குள்ளே நிவேதிதா அவனிடம் பேசியதும் ராம்நாத் நிவேதிதாவை கேவலமாக பேசிய எல்லா வார்த்தைகளுமே அவளுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவளை வருத்தி கொண்டிருந்தது. இதனால் அந்த ராம்நாத்திற்கும் அவரை அனுப்பியவருக்கும் கண்டிப்பாக தண்டனை வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டாள். குமார் ஃபேமிலியின் தற்பொழுதைய சிஇஓவாக இருப்பதால் அவளுக்கு சிங்கராஜ் ஃபேமிலி பற்றி தெரியாமல் இல்லை. சிட்டாடெல்லில் வசிக்கும் சக்தி வாய்ந்த 4 பெரிய குடும்பங்களில் சிங்கராஜ் குடும்பமும் ஒன்றுதான் என்று அவள் தெரிந்து வைத்திருந்தாள். அந்த சிங்கராஜ் குடும்பத்தை சேர்ந்த ஜாஸ்மின் அந்த குடும்பத்தில் மிகவும் கவர்ச்சியான ஒரு பெண். சிட்டாடெல்லின் பிரபலமான தொழிலதிபர் குடும்பத்து பெண் மற்றும் ஆதிரனின் வருங்கால மனைவி. அப்படிப்பட்ட அந்தஸ்துடன் ஜாஸ்மின் எந்த தவறு செய்தாலும் யாரும் அவளை குறை சொல்வதற்கு துணியவில்லை. சிங்கராஜ் குடும்பத்திற்கு இன்று ஒரு முக்கியமான விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது ஒரு புறம் இருந்தாலும், சிங்கராஜ் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கும்படி சரவணன் தனது ஆட்களுக்கு கட்டளையிடுவது சற்று அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் நிவேதிதாவால் சரவணனை தடுக்க முடியவில்லை. இதற்கிடையில் மோஹித்தும் அவரது ஆட்களும் ஏற்கனவே சிங்கராஜ் குடும்பத்தின் விருந்துக்கு சென்று கொண்டிருந்தனர். சிங்கராஜ் குடும்பத்தின் விருந்தில் ஜாஸ்மின் அனைவரையும் ஈர்க்கும் விதத்தில் முத்து வெள்ளை நிறத்தில் காஸ்ட்லியான ஒரு கவுன் அணிந்திருந்தாள். அந்த இடத்தில் டெக்கரேட் செய்யப்பட்டிருந்த விளக்குகளின் வெளிச்சத்தில் அவள் அந்த கவுனில் மிகவும் அழகாக தெரிந்தாள். அந்த விருந்திற்கு வந்திருந்த அனைவரின் பார்வையும் ஜாஸ்மினின் மேல்தான் இருந்தது.